உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இயக்குனர் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். NRS IAS அகாடமியில் பயிலுகிற உங்களிடையே உரையாற்றுவதற்குரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியதை நான் பெரும் பேராக கருதுகிறேன், கூலிப்படைகிறேன், இரும்பூதி எழுதுகிறேன். NRIAS அகாடமியில் மாணவர்களிடையே பேச வேண்டும், அதனுடைய இயக்குனர் திருமிகு விஜயாலயன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று தோழர்கள் சொன்னபோது நான் சற்று தயங்கினேன். நான் என்ன உங்களிடையே வந்து பேச முடியும் என்கிற தயக்கம். ஆனாலும் அவருடைய அன்பான அழைப்பை ஏற்று நான் இதற்கு ஒப்புக்கொண்டேன். பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையில் அவர் குறிப்பிட்டதைப் போல ஏதோ சில மாணவர்கள் இருப்பார்கள், ஒரு சின்ன அரங்கத்தில் நாம் பேசப் போகிறோம் என்று எண்ணி நான் வந்தேன். ஆனால் இங்கிருந்து பார்த்தால் ஒரு மாநாட்டில் நான் உரையாற்ற வேண்டும். அதிலும் எனக்கு பெரிய அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி, பெரும் மகிழ்ச்சி என்னவென்றால் இதில் பாதிக்கு மேல் பெண்கள் இருக்கிறார்கள். எனக்கு சந்தேகம் வந்தது. இயக்குநரிடத்திலே கேட்டேன், இவர்கள் எல்லாம் பார்வையாளர்களாக வந்திருக்கிறார்களா, மாணவர்களாக வந்திருக்கிறார்களா? அவ்வளவு பேரும் மாணவர்கள் என்று சொன்னதும் என் மெய் சிலிர்த்து போனது. நான் சிலிர்த்து போனேன். இன்றைக்கு கல்வியில் பெண்கள் காட்டுகிற ஆர்வம் பாராட்டுதலுக்குரியது. தேர்வுகளில் அதிக சதவிகிதம் வெற்றி பெறக்கூடியவர்கள் பெண்கள். ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக பெண்களுக்கு கல்வி வழங்கப்படவில்லை, திட்டமிட்டே மறுத்திருக்கிறார்கள். இப்போதுதான் பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக கல்வி வழங்குகிற ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. ஆண்களை விஞ்சக்கூடிய வகையில் பெண்களின் வெற்றி கல்வியிலே நிலைநிறுத்தி பார்த்து மாநில சமூகமே வியந்து நிற்கிறது. ஆக NRIAS அகாடமியில் நடைபெறுவது ஒரு மகளிர் மாநாடா என்று எண்ணப்படுகிறது. இந்த அரங்கம் நிறைந்து மாணவிகள் இருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு சிறப்பான ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கி வெற்றிகரமாக 18 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிற நமது மதிப்புமிகு இயக்குனர் விஜயாலயன் அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். முதல் முறையாக ஒரு நீண்ட நெடிய வரவேற்புரையை இன்றைக்கு தான் நான் கேட்டேன். வரவேற்புரை என்று சொல்லுவதை விட சிறப்புரை என்று சொன்னார். வரவேற்புரை என்னும் சிறப்புரை அல்லது அறிமுகமுறை என்னும் சிறப்புரை. நம்முடைய இயக்குனர் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சுத்திறன் உள்ளவராக இருக்கிறார் என்பதை அவர்கள் ஆற்றல் பலவகை, அதிலே ஒன்று பேச்சாற்றல். ஆற்றல் பலவகை உண்டு, அதிலே ஒரு ஆற்றல் பேச்சாற்றல். ஆக இவ்வளவு பெரிய IAS அகாடமியை நிறுவி 18 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்துகிறார். ஒரு பெரிய வளாகத்தையே உருவாக்கி இருக்கிறார். ஒரு கல்லூரியை போன்ற இந்த வளாகம் பிறகு பல்கலைக்கழகத்தை போன்ற ஒரு வளாகமாக இது வளரும் என்ற நம்பிக்கையை தருகிறது. ஒரு தனி மனிதராக இருந்து தன்னால் IAS ஆக முடியவில்லை என்றாலும் பல IAS உருவாக்க வேண்டும்
உருவாக்கி காட்டுவேன் என்று இந்த களத்திலே ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையாக இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறார், உயர்ந்து நிற்கிறார், சிறந்து நிற்கிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் சொன்னதை போல எனது சொந்த மாவட்டத்தை சார்ந்தவர், எங்கள் மண்ணின் மைந்தர் என்கிற எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. நம்ம ஊரிலிருந்து ஒருவர் இப்படி திருச்சிராப்பள்ளிக்கு வந்து ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு 8க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த கல்வி நிறுவனத்தை பரப்பியிருக்கிறார், நிறுவியிருக்கிறார் என்பதை எண்ணி உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நம்முடைய இயக்குனர் விஜயாலயன் அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மென்மேலும் அவர் வளர வேண்டும், இந்த நிறுவனம் வளர வேண்டும், வலிமை பெற வேண்டும். இந்த நிறுவனத்தால் ஆயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள் IAS IPS அதிகாரிகளாக உயர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இது கூட்டம் நடத்துவதற்கென்று அமைக்கப்பட்ட அரங்கமா என்று நான் கேட்டேன். அவர் என்னை பார்த்து ஒரு மாதிரியாக சிரித்தார். என்ன இப்படி பார்க்கிறார் என்று கேட்டால், இதுதாங்க வகுப்பறையே இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிந்து இவ்வளவு பெரிய வகுப்பறை உள்ள ஒரே நிறுவனம், ஒரே நிறுவனம் என்ஆர் IAS அகாடமியாகத்தான் இருக்கிறது. எல்லா பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் வகுப்பறை என்பது 40 பேர் உட்கார அளவு தான் இருக்கு. இது பாருங்க எவ்வளவு பெரிய வகுப்பறை. எவ்வளவு பேர் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, வாத்தியார்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்டேன். நானே வாத்தியார் தான். எனக்கு அடுத்து ஒரு சந்தேகம் வந்துச்சு, நீங்களே வாத்தியார் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் கொடுப்பீங்களான்னு. இல்லைங்க, சப்ஜெக்ட் எடுப்பேங்க அப்படின்னு. அதிர்ச்சி. ஏன்னா சப்ஜெக்ட் ஓரியன்ட் ஃபேக்கல்டிஸ்ங்கிறது வேற. இப்போ நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து உங்கள்கிட்ட பேச முடியாது. பொதுவாக நான் பேசலாம். நான் வந்து கேட்டேன், நான் என்ன பேசணும்னு கேட்டேன், இயக்குநர்கிட்ட கேட்டேன். வெற்றி நிச்சயங்களும் பேசுங்க என்ன, அதுதான் தலைப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த சவால்கள், சந்தித்த நெருக்கடிகள், சாதித்த சாதனைகள், இதுதான் எங்களுக்கான ஒரு வாய்ப்பு, எங்களுக்கான ஒரு தேவையாக இருக்கிறது, மாணவர்களுக்கான தேவையாக இருக்கிறது. பொதுக்கூட்டத்தில் பேசுறது, மாநாடுகளில் பேசுறதுங்கிறது வேற. இந்த மாதிரி அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து பேசுறது முற்றிலும் வேறு. இப்போ மாணவர்கள் பற்றியில் பேசும்போது சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கணும். ஒன்று சயின்ஸ் எடுக்கணும், இல்லைன்னா பாலிட்டிக்ஸ் எடுக்கணும், இல்லைனா ஹிஸ்ட்ரி எடுக்கணும், எக்கனாமிக்ஸ் எடுக்கணும், அல்லது வேறு ஏதாவது அது மாதிரி சப்ஜெக்ட் ஓரியன்டாக பேசினா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ என்ன ஏன் இந்த அரங்கிற்கு நம்முடைய இயக்குனர் விஜயாலயன் அவர்கள் அழைத்திருக்கிறார் என்பதை நான் எண்ணி பார்த்து அந்த கேள்வியை கேட்டேன். அப்போதுதான் அவர் சொன்னதிலிருந்து நான் புரிந்து கொண்டேன். IAS IPS அல்லது குரூப் 1 சர்வீசஸ் TNPSசில் இதுதான் உங்களுக்கான லட்சியம், அதாவது உங்களுக்கான டார்கெட், உங்களுக்கான ஆம்பிஷன் இதுதான். IAS IPS படித்து பாஸ் பண்ணணும், அதில் வந்து நம்ம வந்து ஒரு மாவட்ட ஆட்சியராக வரணும் அல்லது ஒரு சூப்பரிண்டெண்டாக வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். இதை நாம் வந்து ஒரு அதிகாரம் வாய்ந்த பதவி என்று மட்டும் பார்க்கிறோம். கலெக்டர்னா ஒரு அதிகாரி, சூப்பரிண்டெண்ட் SPனா அவர் ஒரு அதிகாரி, DRO ஒரு அதிகாரி, அந்த மாதிரி DSP ஒரு அதிகாரி. இப்படி நாம் காவல்துறை, வருவாய்த்துறையில் உள்ள அதிகாரிகளை அதிகாரி என்று பார்க்கிறோம். ஆனால் அவர்களை சற்று மாறுபட்டு நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் வெறும் அதிகாரிகள் அல்ல, அவர்கள் they are all leaders. They are not mere officers. IAS officers, IPS officers are not mere officers. They are all leaders. என்ன நீங்க குழப்பறீங்கன்னு நீங்க நினைக்கலாம். பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான் லீடர்னு நினைக்கக்கூடாது. ஃபேமிலி ஹெட் ஆல்சோ எ லீடர்.
குடும்ப தலைவன் கூட ஒரு தலைவன் தான். Head of the institution also a leader. இவர் ஒரு லீடர். கணவன் மனைவி ரெண்டு பேருமே லீடர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. Two leaders of the family, two leaders of the institution is nothing but family. ரெண்டு தலைவர்களை கொண்ட ஒரு நிறுவனம் உலகத்திலேயே எது என்றால் அது குடும்பம் தான். கணவனும் மனைவியும் இரட்டை தலைமை கொண்ட ஒரு நிறுவனம் குடும்பம். ஹஸ்பண்ட் வந்து ஒரு லீடர், வைஃப் வந்து ஒரு லீடர் டு ரன் எ ஃபேமிலி. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆல்சோ எ லீடர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆல்சோ எ லீடர். அப்போ நீ ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறனா நீ லீடராக ஆசைப்படுகிறாய் என்று பொருள். லீடர்னா நீங்க கட்சி தலைவர் அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. லீடர் அப்படிங்கிற அந்த ஆங்கில சொல்லுக்கு லீடு அப்படிங்கிறதுல இருந்து வரக்கூடிய ஒரு சொல் தான் லீடு. லீடுன்னா என்ன? முன்னேறி செல்லுதல், முன்னெடுத்து செல்லுதல். லீடர்னா முன்னோடின்னு அர்த்தம், தலைவர்னு அர்த்தம் இல்லை, முன்னோடின்னு அர்த்தம். முன்னோடினா என்ன? 1000 பேர் இருப்பாங்க, 10,000 பேர் இருப்பாங்க, 1,00,000 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் முன்னால ஓடுறது தான் முன்னோடி. முன்னோடுதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் முன்னால நிற்கிறது அப்படிங்கிற ஒரு முனைப்பு இருக்கு பாருங்க. அதுதான் லீடர்ஷிப்ல ரொம்ப முக்கியமானது. இப்போ ஐஏஎஸ் ஆகிறது, ஐபிஎஸ் ஆகிறதுங்கிறது கூட ஒரு லீடர்ஷிப் தான். அது வந்து வெறும் ஆபீசர் கிடையாது. ஐஏஎஸ்க்கு படிக்கிறோம், ஐபிஎஸ் படிக்கிறோம்னா லீடர் ஆகிறதுக்கு படிக்கிறோம் தான் புரிஞ்சுக்கணும். அதிகாரி ஆகிறதுக்காக படிக்கிறேன்னு புரிஞ்சக்கூடாது. வெறும் எக்ஸாமினேஷன் ஓரியன்டட் எஜுகேஷன் அல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்பது. குரூப் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அது ஒரு லீடர்ஷிப்புக்கான எக்ஸாமினேஷன், எக்ஸாமினேஷன் ஃபார் லீடர்ஷிப். தலைமைத்துவத்திற்கான பரீட்சை. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் என்ன? தலைமைத்துவத்திற்கான பரீட்சை, தேர்வு. லீடர்ஷிப்புக்கான ஒரு தேர்வு. யாரால வந்து முன்னால ஓட முடியும்? தன்முனைப்பு உள்ளவர்களால் மட்டும்தான் முன்னால் ஓட முடியும். ஒரு செல்ஃப் இனிஷியேஷன். அந்த தன்முனைப்பு உள்ளவர்கள் தான் இது போன்ற தேர்வுகளில் தேர்ச்சி பெற முடியும். புஸ்தகத்தை படிச்சுட்டு ராத்திரி பகலா படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இந்த கேள்வி வந்தால் இந்த கேள்வி இந்த பதில், இந்த கேள்விக்கு இந்த பதில் என்கிற அடிப்படையில் மட்டுமே படித்து ஒருவேளை எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ண முடியும், இன்டர்வியூல பாஸ் பண்ண முடியாது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் போறவங்க தேர்ச்சி பெற்றுறாங்க, அதுக்கு பிறகு மெயின் போறாங்க, மெயின்லையும் தேர்ச்சி பெற்றுறாங்க, இன்டர்வியூல அடி வாங்கிறாங்க. ஏன் இன்டர்வியூல அடி வாங்குறாங்கன்னா அதுக்கு காரணம் இன்டர்வியூ என்பது கம்ப்ளீட் பர்சனாலிட்டி, டோட்டல் பர்சனாலிட்டியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அரங்கு. அந்த இடத்துல தான் உன்னுடைய பர்சனாலிட்டியை வந்து பார்ப்பாங்க. பர்சனாலிட்டி அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு பெயர் முழு ஆளுமை என்று. எக்ஸாமினேஷன் ஓரியன்டல்ல ஒரு கொஸ்டின் கேட்டா கான்ஸ்டிடியூஷன் எழுதுனது யார்? அம்பேத்கர் சொல்லிட முடியும். அகிம்சையை போதித்தது யார்? காந்தியடிகள் சொல்லிட முடியும். இது எக்ஸாமினேஷன் ஓரியன்டட். உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்தவர் யார்? ராஜா ராம் மோகன் ராய் சொல்லிட முடியும். முதலில் பெண்களுக்கென்று ஒரு கல்வியை உருவாக்கி, கல்வி நிறுவனத்தை உருவாக்கி பெண் கல்விக்கு அடித்தளம் அமைத்தது யார் என்றால் ஜோதிபா ஃபுலே, சாவித்ரி ஃபுலே, இந்த அம்மையார். அதை சொல்லி இதெல்லாம் எக்ஸாமினேஷன் ஓரியன்டட் ஆன்சர். உலகத்திலேயே அதிகமான உயரமுள்ள மலை எது அல்லது சிகரம் எது என்று கேட்டால் நீங்கள் சொல்லிவிட முடியும். இதெல்லாம் எக்ஸாமினேஷன் ஓரியன்டட். ஆனால் இன்டர்வியூல எப்படி கேட்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட சொல்யூஷன் கேட்பாங்க. ஒரு ப்ராப்ளம் சொல்லி சொல்யூஷன் கேட்பாங்க. உங்களுடைய லீடர்ஷிப் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுதான் ஃபைனல் டச்.
எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம்ங்கிறது முக்கியம் இல்லை, மெயின் எக்ஸாமினேஷன்ங்கிறது முக்கியம் இல்லை. இன்டர்வியூவில் உன்னுடைய டோட்டல் பர்சனாலிட்டி என்ன என்பதை பார்ப்பார்கள். நீ எப்படி நடந்து வர்ற, எப்படி நீ உட்கார்ற, அந்த நடை உடை பாவனையில் உன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கிறது, உன்னுடைய இண்டிபெண்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கிறது, அது கவனிக்கப்படும். அதுதான் லீடர்ஷிப். பரீட்சைக்கு மனப்பாடம் செய்வதல்ல லீடர்ஷிப் என்பது. தேர்வில் 500க்கு 490 மதிப்பெண்கள் எடுத்து விட்டால் அவன் லீடர் கிடையாது. அவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். நல்லா படிக்கிறான், மனப்பாடம் பண்ணியிருக்கான், எந்த கேள்வியை கேட்டாலும் பதில் சொல்லுவான், தூக்கத்திலே கூட கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவான், 100க்கு 100 பல பாடங்களில் எடுப்பான், 500க்கு 495 வரையில் கூட எடுக்கக்கூடியவன். இதெல்லாம் ஓகே. ஆனால் இன்டர்வியூவில் அடிபட்டு போவான், நேர்காணல். ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்பது தலைமைத்துவத்திற்கான படிப்பு, லீடர்ஷிப்புக்கான படிப்பு, பயிற்சி. இங்கதான் ரொம்ப முக்கியமாக நீங்க பார்க்கணும். லீடர்ஷிப்னா என்ன? அதான் நான் முதல்ல சொன்னேன். லீடர்ஷிப் அப்படிங்கிறது தன்முனைப்பு உள்ள ஒரு ஆளுமை. இது மனத்தோடு தொடர்புடையது, உள்ளத்தோடு தொடர்புடையது. ஆளுமை பண்பு அப்படிங்கிறது நாம் பிறந்த குடும்பம், நாம் வாழ்கிற சமூகம், நம் சமூக கட்டமைப்போடு கூடிய இந்த நாட்டின் அரசியல், பொருளாதார சூழல்கள், இவை எல்லாம் சேர்ந்து நம்மை உருவாக்குகிறது. நாம் ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக பிறக்கிறோம். அந்த அப்பா அம்மாவுடைய பர்சனாலிட்டி நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நம்மளை. அந்த குடும்பம் எந்த இடத்தில் இருக்கிறது, அந்த குடும்பம் எந்த சமூகத்தில் வாழ்கிறது, அந்த குடும்பம் என்ன கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்கிறது என்பது அடுத்து நமக்கு ஏற்படுகிற தாக்கம். அதுதான் நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ், சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ், சமூக தாக்கம். வறுமையான குடும்பம், ஒரே இடத்துல இருந்தாலும் வறுமையான குடும்பம், வசதி உள்ள குடும்பம், 2 பேருக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கும், வேறுபாடு இருக்கும். ஒரே மதமாக இருப்பாங்க, ஒரே சமூகமாக இருப்பாங்க, ஒரே கலாச்சாரத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் பணக்காரர்களின் வாழ்க்கை முறை வேறாக இருக்கும், வறுமையில் உழல்வோரின் வாழ்க்கை முறை வேறாக இருக்கும். இப்போ இதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான் நம்முடைய மைண்ட் செட்டை உருவாக்குது. த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி வி ஆர் கெட்டிங் அவர் மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. எது நமக்கு எக்ஸ்போஸ் ஆகுது, எதில் நாம எக்ஸ்போஷர் நமக்கு கிடைக்குது. இப்போ இது ஒரு எக்ஸ்போஷர். ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதில் திருமாவளவன் அழைத்து தலைமை விருந்தினர் என்று அறிமுகப்படுத்தி உங்களிடையே பேச வைக்கக்கூடிய இந்த சூழல் இருக்கிறதே, இது உங்களுக்கான ஒரு கிரேட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் பேசுகிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு, இது ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பண்ணும். இந்த மாதிரி நம்முடைய மனம் அப்படிங்கிறது கட்டமைக்கப்படுகிறது. இறக்கும் வரையில் ஒன்று உருவாகி வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது மனம்தான், மைண்ட் தான். எல்லாத்துக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ச்சி நின்றும், உடல் வளர்ச்சி ஒரு கட்டத்துக்கு மேலே நின்றும், மரத்தினுடைய வளர்ச்சி ஒரு அளவுக்கு மேலே வளராது, எந்த பொருளுடைய வளர்ச்சியும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வளராது. ஆனால் சாகிற வரையிலும் மனம், நம்முடைய உள்ளம், நமக்கு கிடைக்கிற அனுபவங்களில் இருந்து புதிதாக உள்வாங்கி அது வெவ்வேறு பரிமாணங்களை அடைந்து கொண்டே இருக்கும் சாகிற வரை. அதுக்கு ஒரு லெவலில் ஒரு கட்டத்துக்கு மேலே வளராதுன்னு சொல்ல முடியாது. அதனுடைய ஆப்டிமம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. குழந்தையிலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய வலிகள், நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, நமக்கு ஏற்படக்கூடிய உறவு, நமக்கு உள்ள பொருளாதார சூழல்கள் எல்லாம் சேர்ந்து தான் நம்முடைய மைண்டை செட் பண்ணுறது. மனம் எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லாரும் நெஞ்சில் கை வச்சு சொல்கிறோம். ஆனால் நெஞ்சில் மனம் அப்படி ஒரு உறுப்பாக இருக்கான்னா கிடையாது. ஹார்ட் இருக்கிறத நம்ம பார்க்கணும்.
லங்ஸ் தெரியும், லிவர் தெரியும். மைண்ட் எங்கே இருக்குது? சில பேர் மூளையில் காட்டுவாங்க, சில பேர் வந்து இதயத்தை காட்டுவாங்க. ஏன் இதயத்தை காட்டுறாங்க? இதயத்துக்கும் மனத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதயம்தான் மனமா? என் இதயத்துக்குள்ள ஒன்று வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதயத்துக்குள்ள பிளட் இருக்கு, ரத்தம் இருக்கு, உள்ள போது சுத்த எடுத்து வெளியே வருது. அங்கே இடமே கிடையாது, யாரையும் உள்ள வைக்க முடியாது. அதுக்குள்ள வேற எந்த பொருளை வச்சாலும் நம்முடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் ஏன் இதயத்தை வந்து அடையாளப்படுத்துறோம்னா, மனமும் இதயமும் ஒன்றுதான். எப்படி ஒன்றுன்னா, நீங்க பயப்படும் போது வேகமா வந்து நாடி துடிக்கும், இதயம் வேகமா துடிக்கிறதுனால நாடி வேகமா துடிக்கும். நீங்க மகிழ்ச்சி அடையும் போதும் இதய துடிப்பு நார்மலா இருக்காது, வேகமா துடிக்கும். மனம் எவ்வளவு வேகத்தில் இயங்குதோ அவ்வளவுக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய ஒரே உறுப்பு இதயம்தான். மனம் எவ்வளவு வேகமாக துடிக்கிறதோ அதற்கு ஈடு கொடுத்து அது இயங்கிக் கொண்டே இருக்கும். மகிழ்ச்சினா அது அப்படியே மகிழ்ச்சியா அது வந்து பயங்கரமா அது துடிக்க ஆரம்பிச்சிடும். பயம்னாலும் பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சிடும், அப்படியே நெஞ்சு பிடிச்சி. அதனால மனத்துக்கு நேராக உடனே அதுக்கு அதனுடைய வேவ் லென்த்துக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷனரி ஆர்கன் எதுன்னா அது ஹார்ட் தான். மனசுல நான் எந்த நேரம் ஒன்று வச்சிருக்கிறேன்னா அதுக்கு ஏற்ப அந்த அடையாளத்தை இதயத்தை நம்ம காட்டணும். இதயத்துக்குள்ள வேற எதுவும் வைக்க முடியாது. இதயங்கிறதல்ல உண்மையான மனம். மனம்ங்கிறது ஒரு தொகுப்பு, அனுபவங்களின் தொகுப்பு, உணர்வுகளின் தொகுப்பு, வலிகளின் தொகுப்பு, மகிழ்ச்சியின் தொகுப்பு, வெற்றியின் தொகுப்பு, தோல்வியின் தொகுப்பு, துரோகங்களின் தொகுப்பு, ஏமாற்றங்களின் தொகுப்பு, சாதனைகளின் தொகுப்பு. நீ எதெல்லாம் எக்ஸ்பீரியன்சஸ் உணர்கிறாயோ அதெல்லாம் வந்து அங்கே கன்சாலிடேட் ஆகும், ஒரு மாதிரி அக்யூமுலேட் ஆகும். அதுதான் மனம். அந்த மனம் எப்படி வலிமை பெற்றிருக்கிறதோ அப்படித்தான் உன்னுடைய ஆளுமை என்பது வெளிப்படும். நீ ஐஏஎஸ்ல வெற்றி பெறுவதாக இருந்தாலும் தோல்வி அடைவதாக இருந்தாலும் அதற்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நாம் தான் காரணம், நம் மனம்தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு ஒரு புது நம்முடைய தொல்மொழி ஒன்று, பழமொழி ஒன்று. தீது தீங்காயிருந்தாலும், நன்று நன்மையாயிருந்தாலும், தோல்வியாயிருந்தாலும் வெற்றியாயிருந்தாலும், இன்பமாயிருந்தாலும் துன்பமாயிருந்தாலும் பிறர் தருவதில்லை, அது நாமே தான் உருவாக்கி கொள்கிறோம். இது ரொம்ப நுட்பமா நீங்க வந்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்முடைய மனம்தான் நமக்கான நன்மையையும் சேர்க்கிறது, தீமையையும் சேர்க்கிறது, கொண்டு வந்து சேர்க்கிறது. இப்ப மனம் வலிமையாக இருந்தால் நாம் வலிமையாக இருக்கிறோம் என்று பொருள். மனம் சோர்வாக இருந்தால் நாம் சோர்வாக இருக்கிறோம் என்று பொருள். மனம் தோல்வி அடையக்கூடிய ஒரு ஊசலாட்டத்தில் இருந்தால் நாம் தோல்வி அடைந்து விடுவோம். மனம், இந்த மனத்தை கையாளுவதற்காகத்தான் உலகில் பல மகான்கள் தோன்றினார்கள். மகான்களின் போதனைகள் மதம் என்கிற நிறுவனமாக மாறி இருக்கிறது. இந்த மகான்களின் போதனைகளை எதற்காக என்றால் மனிதர்கள் எப்படி மனத்தை கையாளுவது என்பதற்கான வழிமுறைகளை சொன்னவர்கள் தான் பகவான் கௌதம புத்தரில் இருந்து இன்றைக்கு நாம் நம்முடைய வாழும் காலத்தில் பேசிக் கொண்டிருக்கிற பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் வரை அவர்கள் மகான்கள், ஆன்மீக தளத்தில் இன்று பணியாற்றியவர்கள். இவர்கள் மாமனிதர்கள், அரசியல் தளத்தில் இன்று பணியாற்றியவர்கள். நீ மகிழ்ச்சியா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? புத்தர் சொல்றார், நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா மற்றவங்களை அடிச்சு சந்தோஷப்படுறதில்லை, மற்றவங்களை ஏமாற்றி சந்தோஷப்படுறதில்லை.
அல்லது விருப்பப்பட்ட உடையை உடுத்தி மகிழ்ச்சி அடைவதல்ல, விரும்பியதை உண்டு மகிழ்ச்சி அடைவதல்ல. கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் 5 ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும். பஞ்சசீலங்களை, தனி மனித ஒழுக்கங்கள் சொல்றார். பொய் சொல்லாதே, திருடாதே, மது அருந்தாதே, கொலை செய்யாதே, தவறான காம இச்சை கொள்ளாதே, ஒழுங்கீனமான காம உறவு கொள்ளாதே. இந்த 5 சொல்றார். இந்த பஞ்சசீலங்களை பின்பற்றினால் மனம் அமைதியாக இருக்கும். மனம் அமைதியாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். மனம் அமைதியாக இருக்க பயிற்சி பெறுவதற்கு பாருங்க, அதுதான் லீடர்ஷிப். லீடர்ஷிப்புங்கிறதுனா 4 பேரை வச்சுக்கிட்டு உட்காரு, எழுந்துரு, நான் சொல்றதை கேளு, உன்னை சஸ்பெண்ட் பண்றேன், நீ வெளியே போ அப்படிங்கிறதல்ல லீடர்ஷிப். அது பேர் தாட்டியம் பண்றதுன்னு அர்த்தம், அதிகாரம் செலுத்துறதுன்னு அர்த்தம். லீடர்ஷிப் எங்க இருக்குன்னு சொன்னா தன்னை உணர்வதிலும் தன்னை ஆளுவதிலும் தான் லீடர்ஷிப் இருக்கிறது. செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்தல். தன்னை உணர்கிற போதுதான் அது எப்படி தன்னை உணர்வது? அது என்ன தன்னை உணர்தல்னா என்ன? ஏன்னா நம்ம ஹியூமன் நேச்சர் என்னன்னா, மற்றவங்க என்ன செய்யறாங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் ஹியூமன் நேச்சர். நாம் என்ன பண்ணுறோம், நம்மகிட்ட என்ன குற்றம் குறைகள் இருக்குது, நம்மகிட்ட என்ன நல்லது இருக்குது, நம்மகிட்ட என்ன வலிமை இருக்குது, நம்மகிட்ட எந்த நேரத்தில் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம், எந்த நேரத்தில் நம்ம கோபப்படுறோம், எந்த நேரத்தில் நம்ம அப்படியே சோர்வாக இருக்கிறோம், அதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணுறதே கிடையாது, கவனிக்கிறதே இல்லை. மற்றவங்க மகிழ்ச்சியாக இருந்தாலும் நமக்கு பிடிக்காது, மற்றவங்க சோகமாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம். மற்றவன் தோற்று போயிட்டானா அவனும் தோற்றானா ரைட்டு, அதில் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போது பிறரை நம்மோடு ஒப்பிட்டு பார்ப்பது, பிறரை கவனிப்பது அப்படிங்கிறது தான் ஹியூமன் நேச்சராக இருக்குது. யாரும் தன்னை பார்க்கறதில்லை. நம்ம எந்த நேரத்தில் எந்த சொல்லை கேட்டால் மகிழ்ச்சி அடைகிறோம், எந்த தகவலை கேட்டால் மகிழ்ச்சி அடைகிறோம், எந்த சொல் நமக்கு வலியை தருகிறது, எந்த நிகழ்வு நமக்கு சோர்வை தருகிறது, இதெல்லாம் நம்ம எப்பவுமே தனியாக உட்கார்ந்து யோசிக்கிறதே கிடையாது. நமக்குன்னு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் பவர் என்ன, நம்ம அதை பார்க்கறது இல்லை. நம்முடைய மெமரி பவர் எவ்வளவு இருக்குது, நமக்கு எழுத்தாற்றல் இருக்கா, நமக்கு பேச்சாற்றல் இருக்கா, நமக்கு ஓவியம் வரையக்கூடிய அந்த கலை நுட்பம், அந்த திறன் இருக்கிறதா, இதெல்லாம் நம்ம எப்பவுமே நம்ம செக் பண்ணுறதே கிடையாது. சண்டையில் சொல்லுவாங்க கிராமப்புறங்கள், முதல்ல உன் முதுகை திரும்பி பாருப்பாங்க, நீ அடுத்த முதுகில் அழுக்குன்னு சொல்ல வந்துட்டேன், உன் முதுகை பாடுறாங்க கிராமத்தில். இந்த உன் முதுகை பாருங்கிறது தான் செல்ஃப் ரியலைசேஷன், நம்ம முதுகை நாமே பார்க்கறது. அப்போது தன்னை உணர்தல் அப்படின்னா நம்முடைய மனத்தை பற்றிய நம்முடைய புரிதல், நம்முடைய மனம். ஹியூமன் நேச்சர் என்னவா இருக்குன்னா மோஸ்ட்லி நெகட்டிவ் அப்ரோச் உள்ளதாக தான் இருக்கும் மைண்டு. எதை எடுத்துட்டாலும் நம்மளால முடியாது, நாம் இதில் பாஸ் பண்ண முடியாது, எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு ஆட வராது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு எழுத தெரியாது, மேடையில் பேசியா எனக்கு பேச்சு வராது, ஐயோ எனக்கெல்லாம் பேச வராது, விளையாட்டில் சேர்றியா எனக்கு விளையாட தெரியாது, நீ ட்ரை பண்ணு, ஐஏஎஸ் ஒரு முயற்சி பண்ணு, அதெல்லாம் நமக்கு பிஏ பிஎஸ்சி பாஸ் பண்ணால் போதும், ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும், அதெல்லாம் நமக்கு வராது. இந்த மாதிரி வராது, முடியாது, இது ஒரு நெகட்டிவ் அப்ரோச், நெகட்டிவ் திங்கிங். மனசுக்கு ஒரு பெரிய பண்பு இருக்கு, ஒரு கேரக்டர் மனசுக்கு. நீங்கள் எதை மனசுக்குள்ளே போடுறீங்களோ அதை பல லட்சம் மடங்கு பெருக்கி தரும். மைண்ட் ஹேஸ் such a power. If you put anything, it will develop enormous. உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மனம் அதை பெருக்கி தரும். மகிழ்ச்சியை நீ மனசுக்குள்ளே போட்டால் அந்த மகிழ்ச்சி பொங்கிக்கிட்டே இருக்கும், பூரித்து கொண்டே இருக்கும், அது பன்மடங்காக பெருகும்.
நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உன்னால கட்டுப்படுத்த முடியாமல் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க. மகிழ்ச்சி மட்டும் மனசுக்குள்ள போட்டுட்டே இருக்க. சோர்வு போட்டால் நீ எவ்வளவு ஆற்று வாங்காமல் அப்படியே முடங்கிடுது, அப்படியே சுணங்கி கிடக்கும். ஐயோ, எந்த நேரம் தலையில் கை வச்சுட்டு கிடக்கும். எப்போ பார்த்தாலும் கவலை தோய்ந்த முகத்தோடு நம்ம இருக்கும். முகம் அப்படியே காட்டி கொடுக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகங்கிறது தான் மனம். அப்போ நாம் எப்படி நம்மை ஆளாக்கிக் கொள்வது, பழக்கிக் கொள்வது? ஐஏஎஸ் படிக்கணும், ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும், இந்த அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணணும், ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிட்டு உடனே மெயினுக்கு போகணும். ஒரு வருஷத்துக்குள்ளே நாம் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். என்னுடைய 24 வயசுக்குள்ளே நான் ஐஏஎஸ் கேடர் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரியான மனசுக்குள்ளே எந்த நேரமும் நீ விஷுவலைஸ் பண்ணணும். அகத்துக்குள்ள இந்த காட்சியை கொண்டுட்டு வரும். நீ பார்க்கணும். யூ கேன் see yourself what you are in future. உன்னால் உன்னை எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறாய் என்று பார்க்க முடியும். யூ கேன் see, you can visualize yourself what you will be in future. எதிர்காலத்தில் நீ என்னவா இருக்க போற அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்க முடிகிறவர்களால் தான் அதை சாதிக்க முடியும். இந்த மாதிரி பார்க்கிறவர்களால் தான் சாதிக்க முடியும். உதாரணத்துக்கு என்ஆர் ஐஏஎஸ் அகாடமியில் நம்முடைய இயக்குனர் விஜயாலயன் அவர்கள் பேச அழைத்திருக்கிறார் அப்படிங்கும் போதே நான் உடனே ஒரு கற்பனை காட்சியை என்னுடைய அகத்துக்குள்ளே கொண்டு என்னுடைய மனத்திரைக்குள்ளே கொண்டு நான் பார்க்குறேன். இப்போ நான் என்ன பார்த்தேன், ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கில் ஒரு சின்ன அறை, அந்த அறைக்குள்ளே ஒரு 30-40 பையங்க இருப்பாங்க. அவங்க முன்னால் நம்மளை பேச சொல்ல போகிறாரு. நாம் என்ன பேசுகிறான் அப்படின்னு நான் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அல்லது 2 நிமிஷமோ அல்லது 1 நிமிஷமோ என் மைண்டுக்குள்ளே நான் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பேன். அப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதுவரையில் எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் அதை விஷுவலைஸ் பண்ணுவேன். ஆனால் அந்த இடத்துக்கு ஃபீல்டுக்கு வரும்போது இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பெரிய கேம்பஸ் இருக்கும், ஒரு பிரம்மாண்டமான ஒரு அகாடமி இது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியாது. நாங்கள் வரல இதுக்கு முன்னாடி. சிட்டிக்குள்ளே ஏதாவது ஒரு பெரிய பில்டிங், ஒரு 2 அடுக்கு மாடி 3 அடுக்கு மாடி வச்சுருப்பாரு. அதுக்குள்ளே ஒரு 30-40 பேர் உட்கார்ற ஹால் இருக்கும். அந்த ஹாலுக்குள்ளே போய் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு வரேன். இப்போ ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதை அப்படியே அடியோடு புரட்டி கொடுத்து பாருங்க. ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அது இல்லை. இப்போ நம்ம விஷுவலைஸ் பண்ணுறது கூட சில நேரங்களில் அதுதான் ப்ரெசம்ஷன் சொல்லுவாங்க. அனுமானம், அசம்ஷன். பல விஷயங்கள் நம்ம அஷ்யூம் பண்ணி பார்ப்போம். அந்த அசம்ஷன் அது சரியாக இருக்காமல் போயிடும். இப்போ ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ், லீடர்ஷிப்பில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லீடர்ஷிப் ஐஏஎஸ் ஆஃபீஸரில் சும்மா எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிவிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு ஆர்டர் போடுறது கிடையாது. உங்களுக்கு ஃபீல்டுக்கு நீ போகணும், மக்களை பார்க்கணும். மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஏன் போராடுறாங்க, ஏன் சாலை வரியில் உட்காடுறாங்க, ஏன் கோஷம் போடுறாங்க, ஏன் முற்றுகை போராட்டம் நடத்துகிறாங்க, என்ன கோரிக்கை இது, ஏன் இத்தனை வருஷமாக இவங்களுக்கு தண்ணி கிடைக்கல, ஏன் இத்தனை வருஷமாக அவங்களுக்கு தெரு விளக்கு எரியல, ஏன் இத்தனை வருஷமாக அவங்க குடிநீருக்கு கஷ்டப்படுறாங்க, 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து தலையில் போய் குடத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி சுமந்துட்டு வராங்களே அப்படின்னா அது எப்படியெல்லாம் அவங்க கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கிறது உட்பட மக்களோட ஒரு ஹியூமன் டச். எனக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜ் வித் ஹியூமன் டச், இட்ஸ் நத்திங் பட் லீடர்ஷிப். அதுதான் லீடர்ஷிப். நீ எது தொடர்பான வேலையில் ஈடுபடுகிறாயோ அது தொடர்பான ஒரு ஓரியன்டேஷன் இருக்கணும், ஒரு நாலேஜ் இருக்கணும். அதை விட முக்கியமானது யாருக்காக நாம் பாடுபடுகிறோமோ அவர்களோடு நெருக்கமான இணக்கமான தொடர்பு இருக்கணும். ஹியூமன் டச். நீ தொழிற்சங்க தலைவர் ஆகணும்னா நீ தொழிலாளர்களோடு நெருக்கமாக இருக்கணும். அவங்க பிரச்சனைகளை கேட்டு நீ புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு டீச்சர். மனிதனாக இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு டீச்சர். அவங்க நீ பேசினாலும் அவங்க பல விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்கணும். படித்தவன் தான் இன்டலெக்சுவல் நினைக்கிறோம், தப்பு. எவரி ஹியூமன் பீயிங் இஸ் எ டீச்சர். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆசான் தான். மனிதன் தான் பெரும்பாலும் அடங்குகிறது. ஒவ்வொரு நபரும் ஆசான்கள் தான், ஆசிரியர்கள் தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் அவங்கள்ட்ட நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், நிறைய சொற்கள், நிறைய நுட்பங்கள், ஒரு வேலையை செய்கிறதற்குரிய நுட்பங்கள், நிறைய பிரச்சனைகள், சோஷியல் இஷ்யூஸ், எக்கனாமிக்கல் இஷ்யூஸ், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், கல்ச்சுரல் இஷ்யூஸ்,
அங்கே நீங்கள் கற்றுக்க முடியும். அப்போ ப்ரொஃபஷ்னல் நாலேஜுங்கிறது வந்து அது தொடர்பாக இப்போ நீ படித்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஒரு ஐஏஎஸ் அகாடமியை வந்து எப்படி நடத்தணும் அப்படின்னு ஒரு புத்தகத்தை கூட இவர் எழுதினார்னா வாங்கி படிச்சுக்கலாம். ஆனால் ஐஏஎஸ் அகாடமி நடத்துறதுக்கு இப்போ இவருக்கு 18-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவர் உட்கார்ந்தாருன்னா ஒரு 300-400 பக்கம் புத்தகம் எழுதி போட்ட முடியும். அது ஆயிரக்கணக்கான படிகள் வச்சுட்டு வித்துற முடியும். அதை வாங்கி படிச்சுட்டா ஒருத்தர் உடனே ஐஏஎஸ் அகாடமி உருவாக்கிட முடியுமா? முடியாது. ஒரு இயக்கம் பேரை போட்டு அந்த இயக்கத்துக்கு நான் தான் தலைவர்னு நேஷனல் பிரசிடென்ட் போட்டு அதை எல்லாரும் தலைவராகிட முடியுமா? ஒரு பேனர் ஆரம்பிச்சு இப்போ நீ போனால் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அடிக்கலாம், பேனர் அடிச்சுட்டு உன் படத்தை பெருசாக போட்டு வச்சுக்கலாம். பட் லீடர் ஆக முடியுமா? ஃபீல்டு ஒர்க் ரொம்ப முக்கியமான ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ். மக்களோடு உழைக்கக்கூடிய, மக்களோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த சூழல் தான் உன்னை தலைமைத்துவத்துக்கு உயர்த்தும். மனம் என்பது எதை நாம் மனத்தில் புதைக்கிறோமோ அல்லது விதைக்கிறோமோ அல்லது அங்கே போடுகிறோமோ அதை அது பல மடங்காக பெருக்கி பல பரிமாணங்களில் மல்டி டைமென்ஷனல் பல பரிமாணங்களில் அதை உருவாக்கி தரும். இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு லட்சியம் இருக்குன்னா அந்த லட்சியம் தான் கனவு. கனவுன்னா தூங்கும்போது வர்ற கனவு கிடையாது. தூங்கும்போது வர்ற கனவு வந்து சப்கான்சியஸ்லேருந்து வரக்கூடிய நடந்த நிகழ்வுகளை ஒட்டிய பிரதிபலிப்பது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு பிரதிபலிப்பு தூங்கும்போது. இது ஃபியூச்சரை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய விசுவலைசேஷன். இது ஒரு ட்ரீம். இது பேஸ்ட் ஆன் ஃபியூச்சர் லைஃப். இந்த ட்ரீம்கள் முடிச்சுக்கிட்டே இருந்து நீங்கள் காணக்கூடிய ட்ரீம். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வரக்கூடிய கனவு கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்களின் பிரதிபலிப்பு. விழித்து கொண்டே நீங்கள் பார்க்கிற கனவு அல்லது விசுவலைசேஷன் இன் யுவர் மைண்ட் அப்படிங்கிற கனவு உன் எதிர்காலத்தோடு தொடர்புடையது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னாங்கன்னா எல்லாரும் போய் தூங்குங்கள் என்று பொருள் அல்ல. விழித்திருப்பது என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. ஒரு நல்ல கனவும் தேவை அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு கனவு தான். ஒரு நல்ல மனைவி நமக்கு அமைய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கனவு தான். இது மனித கூட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சராசரியான ஒரு எதிர்பார்ப்பு. உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு நல்ல இல்லறம் அமைய வேண்டும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல இல்லறம் அமையும். அதை பற்றியே கவலைப்படாமல் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தாங்கனாக்கா அவனுக்கு வந்து குடும்பம் அமையாது. அந்த அந்த இன்புட்டு உள்ளே இருக்கணும். நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே சில மாணவர்கள்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு டிகிரி ஹோல்டராக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன், இல்லைனா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக பார்த்து ஒரு பெண், ஏதாவது ஒரு ஆசிரியராகவோ அல்லது அரசு ஊழியராகவோ இருக்கிற பெண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவங்களுடைய கனவுகளை பற்றி பேசுவாங்க. இல்லைனா சொந்தக்கார பொண்ணுங்க, அத்தை பொண்ணு, அக்கா பொண்ணை நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன். ஒரு இதுவெல்லாம் வந்து அவங்களுடைய இல்லறம் தொடர்பான ஒரு எதிர்காலத்துக்கு உரிய ஒரு கனவு. அப்போ அவன் வந்து அதே மாதிரி தான் அவன் வந்து வாழ்க்கையை தேடுவான். அப்படிதான் அமையும். இது வந்து மனத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு வகையான விதி. லா. விதின்னா ஃபேக்ட் இல்லை, லா. இது ஒரு இயற்கை விதி, மானுட இயங்கிய விதி. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுவாய். அதான் விதி. நீ என்னவாக வாழ வேண்டும் என்று உன்னை நீயே கற்பனை காட்சிக்குள் கொண்டு வந்து பார்க்கிறாயோ அதுவாக நீ மாறுவாய். அதுதான் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற விதி. இப்போ விதி இருக்கான்னா விதி இருக்கு. இதுதான் விதி. புராணங்களில் சொல்ற விதி கிடையாது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் நீ இப்படி தான் இருக்கணும்னு படைச்சிட்டாரு, அதுதான் விதி அப்படிங்கிறது இல்லை. இயங்கிய விதின்னு ஒன்று இருக்கு. புவியீர்ப்பு விசைங்கிறது கூட ஒரு விதி தானே. நியூட்டன்ஸ் லா தானே, அது ஒரு விதி. பொருளை தூக்கி உயரே எறிந்தால் அது மீண்டும் பூமியை நோக்கி வரும் அப்படிங்கிறது விதி, இயற்கை விதி. அதை மாற்ற முடியாது. We cannot change.
இப்போ மனிதர்களாய் பிறந்தால் ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ வேண்டும் என்பது ஒரு இல்லற விதியாக இங்கே மாறி இருக்கிறது. மானுடத்தின் தவிர்க்க முடியாத ஒரு விதி அது. அது ஒரு விதி. பிறந்திருக்கிற இந்த உலகத்தில் உள்ள 500 கோடி பேர் நாங்கள் தனித்தனியாக வாழ்வோம்னு வாழ முடியுமா? ஆணும் பெண்ணும் இணைய மாட்டோம், யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம்னா முடியாது. மானுடமே அழிஞ்சு போகும். மானுடம் அழிஞ்சு போகும். 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஃபேஸ்புக்லேயே வாட்ஸ்அப்லேயே ஒரு வீடியோ பார்த்தேன். அது ஒரு இயற்கை சம்பந்தமான ஒரு காட்சி. ஒரு ஃபாரஸ்டில் இருந்து அதை எப்படி ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க. சிட்டுக்குருவிகள் தான் நினைக்கிறேன். அதனுடைய குஞ்சு 2 குஞ்சு இந்த கூட்டுக்குள்ளே கிடக்கு. இன்னும் முடி முளைக்கல. முடி முளைச்சா தானே அது பறக்கும். பறந்து முட்டையிலிருந்து பொரித்த குஞ்சு, உடம்புல சுத்தமாக முடி இல்லை. காட்டு எறும்புகள், கட்டெரும்புகள் அதை முயற்சி கடுமையாக புடுங்குது. 2 குஞ்சு மேலே, ஒவ்வொரு குஞ்சு மேலேயும் ஒரு 50 எறும்புகளாக இருக்கும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கை கிடையாது தொடச்சி விடுறது. முடி இறக்கை முளைக்கவில்லை, சிறகு முளைக்கவில்லை பறப்பதற்கு. சிறகு முளைச்சா கடிக்காது. அது வெறும் தோளோடு இருக்கு. அப்படியே தோளாக இருக்கு, அப்படியே ரெட்டிஷாக இருக்கு. நமக்கு மனசு பதறுது. திடீர்னு அதனுடைய தாய் பறவை எங்கிருந்தோ வந்து அவ்வளவு வேகமாக அந்த எத்தனை எறும்புகளும் அவ்வளவு எறும்பு கொத்தி 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 அதை தூக்கி, அது விழுந்துதான் தூக்கி எறியுதான்னு தெரியும். ஒரு 2 நிமிஷத்தில் இன்னொரு அது தந்தை குருவியா என்னன்னு தெரியல. அதுவும் வந்துச்சு. கடுமையான போராட்டம். அவ்வளவு வந்துகிட்டே இருக்கு எறும்பு, இதுவும் கொத்திக்கிட்டே இருக்கு. அந்த கொத்துறதுல குஞ்சு மேலே ஒரு சின்ன காயம் கூட இருக்கு. அந்த குருவிக்கு அழகு எவ்வளவு வலிமையாக இருக்கு, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. அது கொத்துது. மேலே இருக்கக்கூடிய எறும்புகளெல்லாம் எடுத்து போட்டுகிட்டே இருக்கு. 9.5 நிமிஷம் ஓடுது. எல்லா எறும்புகளையும் சாப்பிட்டுச்சு. அதுக்கு பிறகுதான் அந்த குஞ்சுகளிலிருந்து அப்படியே சத்தம் வருது. உடனே ஒரு தாய் பறவை பறந்து இடையில போயிட்டு வந்து இறையை எடுத்துட்டு வந்து 2 குஞ்சுங்க இறையை ஊட்டி விடுது. இறையை ஊட்டி விட்டு அது மேலே உட்காருது. அதை பார்க்கும்போது அந்த 9.5 நிமிஷமான மனசு அப்படியே படபட படபட படபடங்கிறது. ஐயோ என்ன பாவம், எறும்புகள் இப்படி போட்டு எல்லாம் ஒரே நேரத்தில். அந்த எறும்பு கடிச்சா நமக்கு ஒரு எறும்பு கடிச்சா எவ்வளோ கோவம் வருது. கோவம்க்கு அடிச்சு அந்த எறும்பு அப்படியே நசுக்கி தூக்கி எறியணும். நான் கோவம் இருந்தது. சின்ன எறும்பாக இருந்தால் கூட, சித்த எறும்பாக இருந்தால் கூட, கட்டு இருந்தது. ஒரே நேரத்தில் 40-50 எறும்பு ஒரு குஞ்சையும் கடிச்சிட்டு இருக்கு. அப்படியே புரண்டு அது அப்படியே துடியாக துடிக்கிறது. அந்த நேரத்தில் அந்த குருவிகள் ஓடி வந்து, தாய் பறவைகள் ஓடி வந்து அந்த குஞ்சுகளை காப்பாற்றி அப்படியே அந்த அடை காக்கிற மாதிரி அதை சுற்றி உட்கார்ந்து நம்முடைய மனம் அமைதியாக. உலகில் மனிதர்களை தாண்டியும் எவ்வளவோ உயிரினங்கள் இப்படி வாழ்க்கைக்காக, சர்வைவலுக்காக போராடி கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்கலாம். The fighting for survival. நமக்கு தெரிஞ்ச காட்சி. அந்த குஞ்சை தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த அறிவு இருக்கு பாருங்க குருவிக்கு. நம்முடைய மனிதர்களாய் பிறந்த தாய்க்கு மட்டுமல்ல, பறவையாய் இருக்கிற சிட்டுக்குருவிக்கும் கூட குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த உணர்வு இருக்கிறதே. சர்வைவலுக்கான அந்த போராட்டம் இருக்கிறதே, அது விதி. அதுதான் விதி. இது நிகழ்ந்துகிட்டே இருக்கும். கடலுக்குள்ளே எவ்வளவோ நடக்குது. சின்ன மீனை பெரிய மீன் சாப்பிட்டு போயிட்டே இருக்குது. அதிலிருந்து தப்பிச்சு போராடி 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 எஞ்சி இருக்கக்கூடிய உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்படித்தான் மனித குலத்திலும் கூட வலுவானவர்கள் எப்போதும் விழுங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பலவீனமானவர்கள் எப்போதும் இரையாகவே ஆய்வு கொண்டிருக்கிறார்கள். மனித குலத்தில் இருக்கக்கூடிய இந்த விதியை நம்மால் மாற்ற முடியும். எல்லோரையும் சமத்துவமாய் பார்க்கக்கூடிய, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய, யாரும் யாரையும் ஏற்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். சமத்துவம், அம்பேத்கர் பற்றி நீங்க பேசும்போது எங்களுக்கு எல்லோரும் சமமாக வாழுங்கிற உணர்வு வந்துச்சுன்னு பாப்பா பேசிச்சிங்க. எல்லாரையும் வரவேற்று பேசுறது சமத்துவங்கிறது தான் மகான்களின் போதனை.
எல்லா கௌதம புத்தரிலிருந்து இன்னைக்கு பெரியார் வரையிலும் தமிழ்நாட்டில் அவ்வளவு பேரும் சமத்துவத்துக்காகத்தான் போராடினார்கள். மனித குலத்தில் இருக்கக்கூடிய இந்த சர்வைவலில் நடக்கிற போட்டியில், அந்த யுத்தத்தில் வலுவானவர்கள் எப்போதுமே அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு பலவீனமானவர்களின் உழைப்பை சுரண்டுகிற போக்கை எதிர்த்துதான் மகான் புத்தர் தோன்றினார், இயேசு பெருமான் தோன்றினார், நபிகள் நாயகம் தோன்றினார், மகாவீரர் தோன்றினார். அவர்களின் வரிசையில் தான் நாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் தந்தை பெரியாரை பார்க்கிறோம். அதெல்லாம் மதம்ங்கிற பெரிய நிறுவனங்களாக மாறிவிட்டது. இயேசு பெருமானின் போதனைகள் மதம் என்னும் நிறுவனமாக மாறிவிட்டது. புத்தரின் போதனைகள் மதம் என்னும் ஒரு நிறுவனமாக மாறிவிட்டது. நபிகள் நாயகத்தின் போதனைகளும் மதம் என்னும் நிறுவனமாக மாறிவிட்டது. ஆனால் எல்லோருடைய நோக்கம், எல்லோருடைய உழைப்பும், எல்லோருடைய பங்களிப்பும் மானுட சமத்துவம் என்பதுதான். ஈக்குவாலிட்டி அமங் பீப்புள், ஹியூமன் பீயிங். ஈக்குவாலிட்டின்னு என்ன? எல்லாரும் நெட்டை குட்டைங்கிறது இயற்கை விதி. ஒருத்தருக்கு உயரமாக வளர்ந்துருக்கும், ஒருத்தர் குட்டையாக இருக்கும். இது நீங்கள் மாற்ற முடியாது. எல்லாம் ஒரே அளவு, எல்லாம் 5.5 இருக்கணும்னா இருக்க முடியாது. ஒருத்தர் கலராக இருக்காங்க, ஒருத்தர் கருப்பாக இருக்கிறாங்க, இதை நீங்கள் மாற்ற முடியாது. எல்லாரும் கலராக பிறக்கணும்னு பார்க்க முடியாது. ஒரே அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிறக்கிற பிள்ளைகளே ஒரு பிள்ளை கலராக இருக்குது, ஒரு பிள்ளை கருப்பாக இருக்குது. ஒரு பிள்ளைக்கு நல்லா அழகாக மூக்கு இருக்குது, ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் மண்டை மூக்காக இருக்குது. ஒரே மாதிரி எல்லாருக்கும் மூக்கு அளவு, எல்லோருக்கும் ஒரே உயரம், எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கைன்னா முடியாது. அதல்ல சமத்துவம். ஹவு டு ட்ரீட் த பீப்புள், எப்படி மக்களை நம்ம நடத்துகிறோம், மதிக்கிறோம், அவர்களை எப்படி நம்ம மனிதர்களாய் மதிக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதுதான் சமத்துவங்கிறது. ஈக்குவாலிட்டிங்கிறது என்னன்னா, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று யாரும் இல்லை, வலியவன் எளியவன் என்று யாரையும் நாம் ஆதிக்கம் செய்யக்கூடாது. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்ங்கிறது ஒரு விதி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? டார்வினுடைய விதி. வலுவானவர்கள் எப்போதுமே வெற்றி பெறுகிறார்கள், வலுவானவர்கள் எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலவீனமானவர்கள் வலுவானவர்களுக்கு இரையாகி கொண்டே இருக்கிறார்கள். சரி, இதுதான் இயற்கை விதி என்று நாம் விட்டுவிட முடியுமா? விட்டுவிட முடியாது. அந்த பலவீனமானவர்களின் பாதுகாப்பு தான் மனித குலத்தின் மாண்பு. பலவீனமானவர்களின் பாதுகாப்பு தான் மனித குலத்தின் மாண்பு. அந்த இடத்துல நான் அந்த சிட்டுக்குருவினுடைய குஞ்சு இப்படி பதையாய் பதைக்கிறதே, அந்த எறும்பு கடிப்பதனால் துடியாய் துடிக்கிறதே என்ற கவலையில் இருந்த எனக்கு என் மனம் பதறிய உடனே அடுத்து இன்னொரு பக்கம் நான் யோசித்தேன். பாவம், அந்த எறும்புகளை இந்த குருவி சாப்பிடுது, உயிரோடு சாப்பிடுது, அந்த எறும்பு என்ன, அதுவும் பாவம் தானே. மனசை எப்படி பாருங்க, அதுவும் பாவம் தானே. இப்போ அந்த எறும்பை காப்பாற்றுறதுக்கு தாய் எறும்பு வரலையே, தந்தை எறும்பு வரலையே. அப்போ அந்த எறும்பு சிட்டுக்குருவிகளுக்கு இரையாகிவிட்டது. தன்னுடைய குஞ்சுகள் எறும்புக்கு இரையாகிவிடக்கூடாது என்பதற்காக பதற்றப்பட்டு ஓடி தாய் குருவி தந்தை குருவியும் காப்பாற்றியதை பார்த்த நம் மனம் ஆறுதல் அடைந்தது. ஆனால் அதவற்றை கடித்து குதறிய அந்த எறும்புகளை அத்தனையும் கொத்தி கொத்தி தின்றபோது அந்த எறும்புகளுக்காக நாம் பரிதாபப்படவில்லையே ஏன் என்று எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது. இப்போ எறும்பும் பாவம் தானே, ஆனால் இதை தவிர்க்க முடியாது. இதுதான் விதி, இதுதான் இயற்கை விதி, இதுதான் இயங்கியல் விதி. இந்த விதியை தான் நம்ம முன்னோர்கள் விதின்னு ஒன்று இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் ஆண்டவன் எழுதின விதி, நம்ம தலையில் எழுதின விதி அப்படின்னு ஏதோ தனியாக ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்க. இதுதான் விதி. தண்ணீரை உலையிலே வைத்து 100 டிகிரி வரையிலும் நீங்கள் கொதிக்க வைத்தால் அது ஆவியாக மாறும் அப்படிங்கிறது விதி. 100 டிகிரி ஃபாரன்ஹீட், 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே போச்சுன்னா அது கொப்பளம் போட ஆரம்பிச்சிடும். வச்சுக்கிட்டே இருந்தால் 105, 110, 120 போச்சுன்னா அது ஆவியாக போயிடும், இருக்கிற இடம் காணாமல் போயிடும். இப்போ லிக்விட் ஃபார்மில் இருந்தது கேசியஸ் ஃபார்முக்கு போயிடுது. அப்போ ஆவியாதல் அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த ஆவியை பிடிச்சா மறுபடியும் தண்ணி ஆகுங்கிறது விதி. அது தடுக்க முடியாது, அதை ஃப்ரீஸ் பண்ண முடியும். மறுபடியும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண முடியும். குளிர வைத்தால் அது மறுபடியும் தண்ணீராக வந்துடும். காணாமல் போனது ஆவியாக போனது தண்ணீராக வந்துச்சு.
ஆகவே இந்த பஞ்சபூதங்களை பற்றிய இயங்கிய போக்கை அறிந்து கொள்வது லீடர்ஷிப்ல உண்டு. அந்த மாதிரி சொசைட்டிக்குள்ளேயும் இயங்கியல் போக்கு இருக்கு. சமூக கட்டமைப்புக்குள்ள மனிதகுல வாழ்க்கைக்குள்ள ஒரு இயங்கியல் போக்கு இருக்கிறது. நாம் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லி ஒரு சமூகத்தை எதை நோக்கி கொண்டுட்டு போகிறோம், இந்த கருத்துக்களை போதிப்பதன் மூலம் இந்த சமூகத்தை எதை நோக்கி நாம் நகர்த்துறோம் அப்படின்னு நாம் உணர வேண்டும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்குற அந்த பண்புக்கு பெயர் தான், மதிப்பீடு செய்யக்கூடிய அந்த பண்புக்கு பெயர் தான் லீடர்ஷிப். சாதி வேண்டாம் அப்படின்னு சொல்றது ஒரு கான்செப்ட். சாதி இருக்கட்டும், அதனால ஒன்றும் இல்லை, நம்ம சகோதரர்களாக இருப்போம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இதில் ரெண்டு கருத்துக்களும் போதிக்க போவது இந்த சமூகம் எதை நோக்கி நகரும், எப்படி சமூகம் பிளவுபடும், எப்படி சமூகம் எதை நோக்கி நகரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஒன்று முற்போக்குன்னு சொல்கிறோம், இன்னொன்று பிற்போக்குன்னு சொல்கிறோம். அது என்ன பிற்போக்கு முற்போக்கு? காலத்தின் பின்னால் போவது பிற்போக்கு, காலத்தின் முன்னால் போவது முற்போக்கு, வேற ஒன்றும் கிடையாது. 2021 2031 2051 அப்புறம் 3000 அப்படின்னு நோக்கி போகிறதுங்கிறது ஒரு மாடர்ன் சொசைட்டிக்குள்ளே போகிற முயற்சி. இருக்கக்கூடிய புதிய புதிய நவீன தொழில்நுட்பங்களோடு இணைந்து நாம் அதுக்குள்ளே அக்காமடேட் ஆகி அதை நோக்கி நம்ம பயணப்படுறதுக்கு பிறகு அது முற்போக்கு. பிற்போக்குனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சமூகம் எப்படி இருந்ததோ அதை நோக்கி போகிறதுங்கிறது பிற்போக்கு. டுவர்ட்ஸ் பேக், கற்காலத்தை நோக்கி நகர்றது. அப்போ மனுஷன் கல்வி அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம், இந்த மாதிரி நிர்வாக அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம். பெண்களுக்கு அப்போ படிப்பு கிடையாது, ஆண்களுக்கு கட்டுப்பட்டு தான் பெண்கள் இருக்கணும் சொன்னார். ரொம்ப அருமையாக சொன்னார். 6 வயசுல 7 வயசுல நான் மேடைகளில் என்னென்ன பேசணும் அதெல்லாம் இங்கே பேசிட்டேன். நான் போகாத இடத்துல இவர் தான் திருமாவளவன் அனுப்பலான்னு எனக்கு தோணுது. குழந்தை திருமணம்ங்கிற கொடுமை எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. 7 வயசுல ஒரு பொண்ணுக்கும் 9 வயசுல ஒரு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த காலத்துல கல்யாணம் பண்ண 6 மாசம் அவன் செத்து போயிட்டான்னா அதுக்கு பிறகு அந்த பெண்ணு திருமணமே பண்ண முடியாது. அவள் 90 வயசு வாழ்ந்தாலும் அவள் வெள்ளைப்புடவை கட்டிக்கிட்டு தலையில மொட்டை அடிச்சுக்கிட்டு நல்லது கெட்டதுக்கு போகாமல் எவ்வளவு கொடுமை பாருங்க இந்த பெண்களுக்கு சமூகத்தில் இருந்திருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய கொடுமை. புருஷன் செத்துட்டா உயிரோடு இருக்கிற பெண்ணை தூக்கி மனைவியை தூக்கி கட்டையில் ஏற்றி அவளை கொளுத்துற வழக்கம் இருந்திருக்கு. அப்படி கொளுத்தப்பட்ட பிறகு அவளுக்கு கோயில் கட்டுறான், சதி மாதான்னு கோயில் கட்டுறான். வாழ வேண்டிய பெண்ணை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புருஷன் செத்த பிறகு இவ இருந்தால்னா இவ ஒடுக்கமாக இருக்க மாட்டான். அவனுடைய பார்வை புருஷனுக்கு துரோகம் பண்ணிடுவான், செத்து போன புருஷனுக்கு துரோகம் பண்ணிடுவான். அதற்காக உயிரோடு எரித்தால் அவன் பத்தினி. ஏன் இந்த குழந்தை திருமணத்தை நடத்தியிருக்கிறாங்கன்னா, ஒரு பெண் பருவத்துக்கு வருவதற்கு 12-13 வயது ஆகும். பருவத்துக்கு முன்பே பெண்ணை கணவனிடத்தில் ஒப்படைத்து விட்டான், அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான், அவனுடைய கண்காணிப்பில் இவர் வளருவார். மாமனார் கண்காணிப்பில், மருமகள் கண்காணிப்பில். அதுதான் காலில் கொலுசு கட்டி விடுது, ஜெல் ஜெல் சத்தம் கேட்டுட்டே இருக்கான். எங்கே நடக்கிறா, எங்கே போகிறா, வெளியே நிற்கிறாரா, உள்ளே நிற்கிறாரா, தோட்டத்தில் நிற்கிறாரா, அடிப்படையில் நிற்கிறாரா. காலில் கொலுசு கட்டுறது அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது, அழகுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது இல்லை. காலில் கொலுசு எதுக்குன்னா மருமகை எங்கே நிற்கிறாங்கிறது தெரியணும். அவன் நடந்து போகும்போது சத்தம் கேட்டால் மருமகள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்குவாங்க. தோட்டத்தில் நிற்கிறாளா, வாசலில் நிற்கிறாளா, அடுப்படியில் நிற்கிறாளா, அவளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக தான் அந்த கொலுசு. கூந்தல் வளர்ப்பதும் அதுதான். நோஞ்சாம் புருஷன்ட்ட அவளுக்கு வசதியாக கூந்தல் வளர்த்து கொடுக்குறது. நோஞ்சாம் புருஷனை கொண்டாட்டி அடிச்சுடுவா ஓங்கி. ஆனால் அவள் அடிக்காமல் இருக்குன்னா இவன் கையில் வசமாக முடிய பிடிச்சிட்டானா அவளால் அடிக்க முடியாது. நாம் கூந்தலை அழகுன்னு சொல்லிட்டு அதை பயங்கரமாக மெருங்கேற்றி வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பெண்ணிய பார்வையில் கூந்தல் வளர்ப்பது பெண்ணடிமைத்தனங்கிறது தான். இதெல்லாம் ஆணாதிக்க சமூகத்தில் உருவான கலாச்சாரம். ஒரு புரிதலுக்காக சொல்லுவேன். ஆக பெண்களுக்கு எதிராக எவ்வளவு கொடுமைகள் இருந்திருக்கிறாங்க. குழந்தை திருமணங்கிறது பாலிய விவாகம், அவங்க மொழியில் பாலிய விவாகம்.
நல்ல வேளை அந்த மதத்துக்குள்ளே சில சீர்திருத்த செம்மல்கள் இருந்தாங்க. ராஜாராம் மோகன் ராய்லாம் வந்து தீவிரமான ஒரு இந்துத்துவ சிந்தனையாளர் தான். ஆனால் அவர் தான் உடன்கட்டை ஏறுதல்ங்கிற வழக்கத்தை ஒழிச்சது, கடுமையாக எதிர்த்து போராடினார். அம்பேத்கர், பெரியார், ஜோதிராவ் ஃபுலே இவங்கெல்லாம் அதுதான் முதல்ல சாவித்திரி ஃபுலே அம்மா வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை பழங்குடி மக்களுக்காக உருவாக்கி பாடம் சொல்லி கொடுக்க போகும்போது பெண்களே கல்லார் எடுத்து அடிச்சிருக்காங்க, நரகளை எடுத்து அடிச்சிருக்கிறாங்க. ஜோதிபா ஃபுலே சொல்லியிருக்காரு, நீ அதை பற்றி கவலைப்படாத, போகும்போது அழுக்க குடை கட்டிட்டு போ, ஒரு வேளை மண்ணு எடுத்து அடித்தா கூட, சாணி எடுத்து அடித்தா கூட பரவாயில்ல, அங்கே போய் பள்ளிக்கூடத்துக்கு போனதும் புது வேற புடவை கட்டிட்டு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி சண்டை போடாத, ராத்திரி சண்டைக்கு போகாத, பிள்ளைங்களுக்கு பாடம் தான் முக்கியம். 10 ஆண்கள் படிப்பதை விட ஒரு பெண் படிப்பது சமூகத்திற்கு நல்லது, மிகப்பெரிய மாற்றத்தை. தாய் வந்து மித்துங்கிற மாயைக்குள்ள இல்லாம, பேய் பிசாசு நம்பிக்கை இல்லாம, விதி தலைவிதிங்கிற நம்பிக்கை இல்லாம, தன்னம்பிக்கையோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை வளர்க்கிறா அப்படின்னா அந்த பிள்ளை வீரம் செறிந்த பிள்ளையாக இருக்கும், அந்த பிள்ளை ஆளுமை நிறைந்த பிள்ளையாக இருக்கும். எனக்கு நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற நேரத்தில் எங்களை எல்லாரும் ஒரே பயமாக இருக்கும். எந்த நேரமும் அந்த அந்த புளிய மரத்தில் முந்தான் செத்து போனவங்க பேயா இருக்கிறான், அங்கே தான் உட்காந்துருக்கான், அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் போகாத, இந்த தற்கொலை பண்ணிக்குவாங்க, சில நேரங்களில் தற்கொலை பண்ணிக்குவாங்க, தூக்குப்பிடி சுற்றுவாங்க, அவங்க ஆவி இங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்குப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சா நிறைய கதைகள் சொல்லுவாங்க, ராத்திரி நடுராத்திரியில் உட்காந்து பேய் கதைகள் சொல்லிட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வாசல் வரதுக்கே பயமாக இருந்தாங்க. இதனால பல பிள்ளைங்க பயந்துக்கிட்டு வீட்டில் படுக்கையிலே கொண்டு போயிடுது, வெளியே போகிறது பயந்துட்டு நடுராத்திரியில், ஏன்னா பேய் பயம். ஆனால் அந்த தாய் அந்த மாதிரியான நம்பிக்கை இல்லாதவளாக இருந்தால் சின்ன சின்ன வயசுலேயே நீ பயத்தை மனசில் போட்டால் எந்த நேரமும் பயந்தான் முடியாதான் இருப்பான். பயம் தான் கொல்லி, பயம்தான் தன்னை கொல்லக்கூடியது, அதனால தான் பயந்தான் கொல்லி. பயந்தான் கொல்லிங்கிற வார்த்தைக்கு பொருள் அதுதான், பயம் தான் கொல்லி. நம்மை நாமே கொல்லக்கூடிய ஒரு உணர்வு எதுன்னா பயம்தான். பயம் வந்துருச்சுன்னா உங்களுடைய இம்யூனிட்டியே போயிடும். கொரோனா வரணும் கூட தைரியமாக இருந்தாங்கனாக்கா கொரோனா வந்துட்டு போயிடும். பயம் இல்லைன்னா இம்யூன் பவர் உடனே சடனாக குறைஞ்சிடும். இப்போ பயம் வந்த உடனே ஜட்டிலாம் நனைஞ்சு போச்சு, ட்ரௌசர்லாம் நனைஞ்சு போச்சுமா, என்ன பயம் வந்த உடனே பாருங்கள் அவனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது, அந்த இம்யூனிட்டி போயிடுது. நேச்சுரலாக இயங்கக்கூடியது. எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம வந்து காத்திருந்து அப்புறமா நம்ம பாத்ரூம் போவோம். ஆனால் பயம் வந்துருச்சுன்னா திடீர்னு ஒருத்தன் பார்த்தா வந்து போயிடுவான். போலீஸ் மிரட்டினா ஏதாவது பயம் வந்தா ஏன் உன்னுடைய அந்த செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது போயிடுது. பயங்கிறது இம்யூனிட்டியை வந்து காலி பண்ணிடுது. அந்த எதிர்ப்பு தன்மை, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற சுய கட்டுப்பாடுங்கிறது போயிடும். பயங்கிறது மிக மோசமான ஒரு நச்சு கிருமி. அது ஒரு வைரஸை விட மோசமானது. கொரோனா வைரஸை விட மோசமானது பயம் என்கிற உணர்வு. பயம் என்கிற உணர்வு. நீ பயந்துனா எதையுமே சாதிக்க முடியாது. பரீட்சைக்கு பயந்தா தேர்ச்சி பெற முடியாது. பயந்தான் உண்மை பண்ண முடியும். பயந்தான் உன்னை கொள்வது. தோல்விக்கு அதுதான் காரணம், பின்னடைவுக்கு அதுதான் காரணம், ஏமாற்றங்களுக்கு அதுதான் காரணம். பேசுறேன்னா பேசுறேன், வரியா வர்ற, உன்னுடைய கான்ஃபிடென்ஸை பார்த்தே மக்கள் வந்து விளையிடுவாங்க. லேசாக பயப்படுற மாதிரி இருந்தால் நம்ம ஒரு ஆள் கிடைச்சிக்கிறாங்க, இவங்க என்ன வேணாலும் சொல்லி ஏமாத்தலாம். இப்போ பயத்தினுடைய முதல் படி எதுனா தயக்கம். தயக்கம் எங்கேருந்து வருதுன்னா டிபெண்டன்சிலிருந்து வருது. டிபெண்டன்சினா என்ன? எல்லாத்துக்கும் மற்றவங்களை சார்ந்தே இருக்கிறது. அப்பா வந்தால் தான் செய்வேன், அம்மா சொன்னால் தான் செய்வேன், நான் என் தம்பியை கேட்டு தான் செய்வேன், எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன். அது தப்பு இல்லை, ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற இணக்கமான வாழ்க்கை முறை. ஆனால் நம்ம எதுலையுமே வந்து டிபெண்டன்சிங்கிறது பாருங்கள், சார்ந்திருத்தல். அதை வந்து உடைக்கிறதுக்கு தான் இண்டிபெண்டன்சி. இன்டிபெண்டன்சி, டிபெண்டன்சிக்கு ஆப்போசிட்டான இன்டிபெண்டன்சி. இப்போ இண்டிபெண்டாக இரு அப்படிங்கிறது தான் யாரையும் சார்ந்து இருக்காதே, எந்த முடிவெடுப்பதும் சார்ந்து இருக்காதே. இந்த புள்ளியிலிருந்து தான் உன்னுடைய வெற்றிக்கான பாதை தொடங்குகிறது, பயணம் தொடங்குகிறது. You should be an independent. இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறதான் சார்ந்திராத தன்மை
அப்படிங்கிறதுல இருந்து தான் டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டிங்கிறது வரும், முடிவெடுக்கக்கூடிய தன்மை வரும். லீடர்ஷிப்பில் ரொம்ப முக்கியமானது இண்டிபெண்டன்சி, டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி, முடிவெடுக்கக்கூடிய தன்மை. முடிவெடுக்காத எவராலும் எந்த சாதனையும் படைக்க முடியாது. குழப்பமா இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு முடிவு என்னால் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க they will not be achieved in their life. அவங்களாம் சாதனையாளர்களாக இருக்க முடியும். தப்போ ரைட்டோ முடிவெடுக்கணும். அது கல்வி தொடர்பானதாக இருக்கலாம், வாழ்க்கை தொடர்பானதாக இருக்கலாம், எது தொடர்பாகவும் இருக்கலாம். அது தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி என்பது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மிக மிக முக்கியமானது, ஒவ்வொரு தனிநபருக்கும் முக்கியமானது. அந்த டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி என்பது எங்கே தொடங்குகிறது என்றால் இன்டிபெண்டன்சியிலிருந்து தொடங்குகிறது. டிபெண்டன்சியாக இருக்கக்கூடியவர்கள், டிபெண்டாக இருப்பவர்களால் முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒருத்தர் லீடர்ன்றோம், மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறோம் ஆங்கிலத்தில் ஃபாலோயர்ன்றோம். ஏன் ஃபாலோயர்ன்றோம்? அவங்க பின்னால் போகிறதுனால. பின்னால் போகிறவனுக்கு பேர் ஃபாலோயர், முன்னால் போகிறவனுக்கு பேர் லீடர். அப்போது நீங்கள் ஒரு மாவட்டத்தையே நிர்வகிக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆகணும்னா நீ தான் முன்னால் போகிறன்னு அர்த்தம். யூ ஆர் எ லீடர் ஆஃப் அன் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் எ ஸ்டேட். அப்போ இங்கே வர வேண்டியது என்னன்னா, வெறும் சப்ஜெக்ட் ஓரியன்டட் நாலேஜ் இஸ் நாட் எனஃப் டு அச்சீவ் இன் யுவர் கோல். யூ ஷுட் ஹாவ் leadership character, leadership quality. You should develop your leadership quality. எல்லாத்தையும் சுற்றி நடக்கிறத பூரா கவனிக்கணும், எல்லாவற்றையும் நீ அப்சர்வ் பண்ணணும். உன்ட்ட ரிசப்டிவிட்டி இருக்கணும். யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் லீடர் ஆவாங்க. ரிசீவ் பண்ணுறதுங்கிறது அதை என்னென்னா காமன் பேஷன்ஸ், அமைதியாகவும் பொறுமையாகவும் ஒருவர் சொல்லுவதை கேட்பது. பேச விடாமல் நாமே பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய நாலேஜ் டெவலப் பண்ணிக்க முடியாது. ஆகச்சிறந்த ஒரு தலைவர் எங்கே உருவாகிறார் என்றால் அமைதியாகவும் பொறுமையாகவும் கவனிக்கிற ஆற்றல் உள்ளவர்கள் தான் மிகச்சிறந்த தலைவர்களாக உருவாக முடியும். You should have receptivity. எவ்வளோ நேரம் சொன்னாலும் சொல்லுங்க கேட்டுகிட்டே இருக்கு. அவங்கள்ட்ட இருந்து எவ்வளவோ வரும். முதல்ல அவங்க நான் சொல்கிறது இவ்வளோ நேரம் இவர் கேட்குறாருன்னு உங்கள் மேலே அவருக்கு ஒரு பெரிய மரியாதையும் அன்பு உருவாகும். அதுக்கு பிறகு நீ எடுக்கிற டிசிஷனுக்கு அவர் உபயோகிக்கிறார். நீ எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை அவர் உங்கள் மேலே திணிக்கணும்னு வந்தார் பாருங்க, ஒரு முடிவு எடுக்கணும்னு. அவர் நான் சொல்கிறதா நீ கேட்கணுன்ட்டு ஒருத்தர் வருவார் பேசுறது. அவரை நீங்கள் 1 மணி நேரமோ 1.5 மணி நேரம் பேச விட்டுட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசினா அவர் உங்கள்ட்ட சரண்டர் ஆகிடுவார். இது விதி. நான் சொல்றதை கேளு, நீயும் பேசினா போட ஒன்னா எனக்கு தெரியும், நீ என்ன சொல்றது போடான்னு போயிடுவான். நீ என்ன சொல்றது எனக்கு தெரியாதா அப்படின்னு போயிடுவான். எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற மாதிரி தான் கேட்கணும். ஐ ஆம் பிளாங்க். என்னுடைய மைண்டை நான் வேக்யூம் பண்ணிக்கணும். ஐ ஹாவ் நோ எனி ப்ரீ கன்சீவ்ட் தாட்ஸ். எனக்கு தெரியும், ஆனால் நான் தெரிஞ்சுக்கிறதா காட்டிக்கூடாது. நீ தெரிஞ்சுக்கிறதா எனக்கு எல்லாம் தெரிஞ்சு காட்டிக்கிட்டேன்னா யூ வில் நாட் பி எ லீடர். யூ cannot achieve anything in your life. You should have receptivity. You should observe. மக்கள்கிட்ட பேசினாலும் கவனிக்கணும், உடன் இருக்கிறவங்க பேசினாலும் கவனிக்கணும். அது உள்வாங்க இன்புட்ஸ் இருந்தால் தானே அவுட்புட்ஸ். என்ன இன்புட் போடுறியோ அதுதானே அவுட்புட்டாக வரும். இப்போ நீ ஒருத்தர் நல்லா ஜெயிக்கிறான், ஒரு விஷயத்தில் வெற்றி பெறலாம் அப்படின்னா அவனுக்கு சரியான இன்புட்ஸ் வந்ததுன்னு அர்த்தம். அவன் தோல்வி அடைகிறான்னா சரியான இன்புட்ஸ் வரல. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். சட்டியில் இல்லாத எடுத்து நம்ம கொடுக்க முடியாது. இல்லை, இப்போ சட்டியில் என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம அள்ளி கொடுக்குறோம்னா சட்டிக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி நமக்குள்ள பிரெயினில் மைண்டுக்குள்ளே நாம் எதை உள்வாங்கி வைக்கிறோமோ, எந்த உணர்வுகளை வைத்திருக்கிறோமோ, எதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமோ, எப்படி இந்த சமூகத்தை பார்க்கிறோமோ, மனித உறவை எப்படி நாம் பார்க்கிறோமோ, அதிலிருந்து தான் நம்முடைய ஆட்டிடியூட் என்பது டெவலப் ஆகும். ஆட்டிடியூடுங்கிறது உன்னுடைய பான் பிஹேவியரோடு எக்ஸ்பீரியன்ஸில் சேர்ந்து டெவலப் ஆகணும்.
ஜெனட்டிக்கலாக வந்து ஒரு பிஹேவியர் நமக்கு வரும். அப்பா கிட்ட இருந்தும் அம்மா கிட்ட இருந்தும் அவங்களுடைய தாத்தா காலத்திலேருந்து வரக்கூடிய இந்த குரோமோசோம்லேருந்து டிஎன்ஏவிலேருந்து வரக்கூடிய அது வந்து டீஃபெக்டோவாக வர்றது, டிஃபால்ட்டாக வர்றது. செல்ஃபோன்லேயே சில இதெல்லாம் பார்த்தா அதை டிஃபெக்டோவாக சில ஆப் இருக்கும், அப்புறம் சில இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஆப் வச்சுருக்கோம் தெரியும். இப்போ என்ஆர்ஐஎஸ் அகாடமி வேணும்னா நான் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஆனால் ஐஃபோனில் அவனே சில ஆப் வந்து இன்பில்ட் வச்சுருப்பான். அந்த மாதிரி இன்பில்ட்டாக இப்போ எனக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, எனக்கு ஒரு பிஹேவியர் இருக்குது, எனக்கு வந்து இறக்கமான குணம் இருக்குது, எனக்கு வந்து கோபம், எப்போ பார்த்தாலும் கோபப்படுறேன், எப்போ பார்த்தாலும் மூஞ்சி இருக்குமா வச்சுக்கிறேன் அப்படின்னா இட் மே பி ஃப்ரம் மை பேரண்ட்ஸ். ஜெனட்டிக்கலாக அது வந்திருக்கும், ஃப்ரம் டிஎன்ஏ. இது இல்லாமல் நம்ம வந்து வெளியில் பழக பழக, படிக்க படிக்க, கேட்க கேட்க, பார்க்க பார்க்க, இந்த பிரபஞ்சத்தில் இருந்து நாம் உள்வாங்கக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்குள்ளே ஒரு இன்புட்டாக போய் விழுந்துக்கிட்டே இருக்குது, மைண்டுக்குள்ளே வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து நம்முடைய கேரக்டர் வந்து அது பில்ட் பண்ணுது. இட் இஸ் டோட்டலி கால்ட் அஸ் ஆட்டிடியூட். இப்போது ஐஏஎஸ் படிக்கிறதுனா என்ன? பரீட்சைக்கு படிக்கிறது அர்த்தம் இல்லை, ஆட்டிடியூடை டெவலப் பண்ணுறதுன்னு அர்த்தம். பில்டிங் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் யுவர் கோல், திஸ் இஸ் நத்திங் பட் ஐஏஎஸ் ட்ரெயினிங். நீங்கள் மறுபடியும் எக்ஸாமினேஷன் ஓரியன்டாக பார்க்கக்கூடாது. யூ ஆர் ஹியர் டு பில்ட் யுவர் ஆட்டிடியூட். யூ ஹவ் கம் ஹியர் டு டெவலப் யுவர் ஆட்டிடியூட் இன் பாசிட்டிவ் வே, பாசிட்டிவ் அப்ரோச். நேர்மறையாக நாம் எல்லாவற்றையும் சிந்திக்க பழக வேண்டும், நேர்மறையாக எல்லாவற்றையும் உள்வாங்க பழக வேண்டும். ஒருத்தர் ஏமாத்தினா கூட ஏமாந்து போட்டும், அவன் அந்த நேரத்தில் அவன் நம்மளை ஏமாத்தின கெட்டிக்காரனாக சந்திச்சு தற்காலிகமாக சந்தோஷப்பட்டு போட்டும், நாம் வந்து அதுக்காக நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. நாம் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே பல பேர் வந்து கிரிமினலாக திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏமாந்து விடுவாங்க. எவன் ஏமாந்து விடக்கூடாது என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறானோ அவன் ஏமாந்து விடுவான். எவன் தோல்வி அடையக்கூடாது என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறானோ அவன் தோல்வி அடைந்து விடுவான். அந்த பக்கமே போகாம வெற்றியை மட்டுமே எண்ணிக்கொண்டிருப்பவன் வெற்றி பெற்று விடுவான். அந்த தோல்விங்கிறதே மைண்டுக்குள்ள உள்வாங்க கூடாது, வெற்றிங்கிறது மட்டுமே மைண்டுக்குள்ள. இப்போ இது உளவியலோடு தொடர்புடையது. உன்னுடைய ஆட்டிடியூடு என்பது உன்னுடைய உளவியலோடு, உள்ளத்தோடு, மனத்தோடு தொடர்புடையது. அதுதான் வந்து லீடர்ஷிப்பில் ரொம்ப முக்கியமானது. வள்ளுவர் சொல்றார், நம்முடைய ஐயன் திருவள்ளுவர், எண்ணிய யாங்கு எய்துவ, எண்ணியர் திண்ணியராக பெரியன். இது நம்ம 7 வார்த்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நாம் பாட்டு ஒப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடுது வெளியில். ஏன்னா ஏற்கனவே நம்ம படித்து சொல்லி பழகிட்டோம். ஆனால் அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்னாலும் எவ்வளோ பெரிய வரலாறு இருக்கிறது, எவ்வளோ பெரிய அரசியல் இருக்கிறது, எவ்வளோ பெரிய உளவியல் சார்ந்த போதனைகள் இருக்கிறது. எண்ணிய யாங்கு எய்துவ. ஒருவர் எதை சிந்திக்கிறாரோ அப்படி சிந்திக்கிறபடியே அதை அடைய முடியும், அடைவார்கள். எதை நினைக்கிறார்களோ நினைத்தபடியே அதை அடைய முடியும், எய்துவ, அடைவார்கள். எண்ணியர், அப்படி நினைத்தவர்கள், அப்படி சிந்தித்தவர்கள், அப்படி கனவு கண்டவர்கள், அப்படி விரும்பியவர்கள், அத்தகைய காட்சியை கண்டவர்கள், மனத்திரைக்குள்ளே ஓட்டி பார்த்தவர்கள் எண்ணியர் திண்ணியராக பெறின். அதிலே திடமுடையவராக, உறுதியுடையவராக, அதிலேயே ஊறி கிடப்பவராக இருந்தால் அதன்படி அடைவார்கள், அதை அடைவார்கள். 7 சொல்லுல வந்து எவ்வளவு பெரிய விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு தெரியுமா ஐயன் திருவள்ளுவர்? 7 சொல். எண்ணிய யாங்கு எய்துவ. எண்ணியதை எண்ணியபடியே அடைய முடியும். எப்போது என்றால் அப்படி எண்ணியவர்கள் அதிலே உறுதிப்பாடு உடையவர்களாக இருந்தால். பார்ப்போம், இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் பார்ப்போம், இல்லைன்னா வீட்டில் கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு அப்படி ஒரு ஊசலாட்டம் இருந்துச்சுன்னா ஜெயிக்க முடியாது.
சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்ப்போங்கிறது ட்ரையிலே இல்லை. ஐ கேன் அச்சீவ் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு. ஐ வில் ட்ரைன் இல்லை, ஐ வில் ட்ரைன் நினைக்கக்கூடாது. அதுவும் பாசிட்டிவ் திங்கிங் தான். ஆனால் ஐ கேன் அச்சீவ்ங்கிற திங்கிங் அதுதான் ரொம்ப பாசிவ் பாசிட்டிவ் திங்கிங். ரொம்ப அது வந்து ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனை, வலுவான சிந்தனை. இதை என்னால் சாதிக்க முடியும். நான் அடிக்கடி தோழர்கிட்ட சொல்லுவேன், ஒரு அரசியல் கட்சினா நிறைய பணம் இருக்கணும், செலவு பண்ணணும். நான் அவர் சொன்ன மாதிரி, நம்முடைய இயக்குனர் சொன்ன மாதிரி ஒரு அரசு ஊழியர் தான். நான் ஒன்றும் பெரிய சம்பளம் கிடையாது, 10 பைசா கையில் காசு கிடையாது, பெரிய பொருளாதார பின்புலம் உள்ள தொடர்பு எதுவும் நமக்கு கிடையாது. நன்கொடை கொடுத்து உதவி செய்கிறதுக்கோ ஊடகங்களில் பெரிதாக காட்டி ஊக்கப்படுத்துவதற்கோ எந்த பின்னணியும் இல்லாமல் வெறுங்கையிலே முழங்கோட முடியும் என்பதை நிரூபித்து இந்த அரசியல் களத்தில் இன்றைக்கு சாதித்திருக்கிறோம். அதனால் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன், தற்பெருமைக்காக சொல்லவில்லை, சான்றுக்காக சொல்லுகிறேன், தற்பெருமைக்காக சொல்லுகிறேன். எதுவுமே கிடையாது. சாதாரணமாக அன்னைக்கு ஓடி ஆடி உடைத்தால்தான் கஞ்சி காய்ச்சி குடிக்க முடியுங்கிற நிலைமையில் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்த நான் இன்றைக்கு 2 MP, 4 MLA, 27 ஒன்றிய கவுன்சிலர், 3 மாவட்ட கவுன்சிலர், அந்த இயக்குனர் இங்கே பட்டியலிட்டதைப் போல ஒரு இயக்கத்திற்கு வென்றெடுக்க முடிந்திருக்கிறது என்று சொன்னால் எண்ணிய யாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியராக தெரியும். அதில் நான் உறுதியாக இருந்தேன். முடியுங்கிற நம்பிக்கையோடு எல்லாம் போய் நான் சொல்கிற சின்னத்தில் நில்லுங்க, அதுதான் முக்கியம். தனிச்சின்னத்தில் நில்லுங்க. 10 நாள் தானே, 10 நாள் பரவாயில்ல, ஜெயிக்க முடியும், நம்பிக்கையாக போங்க அனுப்பிச்சேன். எனக்கே வந்து இல்லை ரொம்ப கடுமையான எதிர்ப்பு இருக்குது, நீங்கள் வேறு சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு 2009 சொன்னாங்க. நான் வந்து தலைவர் கலைஞர்கிட்ட இல்லைங்கய்யா முடியாது, நான் தனி சின்னத்தில் தான் நிற்பேன். தோற்று போயிட்டா என்ன பண்ணுறது? அது பரவாயில்லைங்கய்யா, நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்போது அந்த சின்னத்துக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து போனேன். நான் 13 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு அன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் கொடுத்து வாதாடி அப்போ ஒரு சின்ன ஸ்டார் சின்னம் வந்து வாங்கிட்டு வந்து 2009 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சோம். வெறும் ஸ்டார் சின்னம் 10 நாள் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசம், 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசம், 10 நாள் இடைவெளி தான். பிரச்சாரத்துக்கு நான் போகலை. இதை தற்பெருமைக்காக நான் சொல்லலை, உங்களுக்கு உந்துதலுக்காக சொல்லுகிறேன், ஊக்கத்திற்காக சொல்லுகிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு சாட்சியமாக நான் நின்று சொல்லுவேன். அதுக்கு பிறகு இப்போ நடந்த தேர்தல் இந்த 2019 இப்போ என்ன சின்னது நின்று பானை சின்னம், சின்னமே நடந்து போச்சு. அது பெரிய போராட்டம். கடைசி நிமிஷம் வரல நான் வந்து தோத்தா கூட பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தோக்கத்தை பற்றி சிந்திக்கல. என் மனசு வந்து வெற்றி பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருந்தது. எதிர்த்தரப்பில் நிற்கிறவங்க கோடி கோடியாக கொட்டி இறக்கிறாங்க ஆளுங்கட்சி வேட்பாளர். எனக்கு எதிரான சக்திகள், இந்த சனாதன சக்திகள் பூரா பல மாவட்டங்கள்லேருந்து ஆட்கள் கொண்டாந்து இறங்கிட்டாங்க. இல்லாத கொள்ளாத அவதூறுகள்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் பரப்புனாங்க. இவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், அதை பேசினா இதை பேசினா, அந்த மாதிரியான ஆள் இந்த மாதிரியான ஆள் அப்படின்னு சொல்லி கடுமையான, நான் எதை பற்றியுமே கவலைப்படாமல் கையெடுத்து கும்பிட்டுட்டே போன மக்கள்கிட்ட ஓட்டு எந்த இடத்துல நான் போனதே கிடையாது. எல்லா தேர்தலையும் எப்போவுமே நான் போக மாட்டேன். ஏன்னா அங்கே போய் அங்கே கும்பல் கூடி அங்கே ஒரு கரைச்சல் உருவாகக்கூடாதுன்றதுக்காக போகிறதில்ல. நான் கவுண்டிங் சென்டர் ரொம்ப சென்சிட்டிவான சென்டர். எல்லா கட்சிக்காரும் வந்து நிற்பாங்க. அது இப்படி வேற இறங்க இவன் எல்லாம் துள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல போய் நாம் நிற்கக்கூடாது. நெகட்டிவாக வந்தாலும் பாசிட்டிவாக வந்தாலும் பிரச்சனையாக வந்துட்டு நான் எந்த தேர்தலையுமே கவுண்டிங் சென்டர் போனது கிடையாது. 2016 காட்டுமன்னார்குடி தேர்தலில் நான் வந்து லீடிங்கில் இருக்கிற 3000 ஓட்டு லீடிங்கில் இருக்கேன். ஒரு 2-3 டிவியில் நான் ஜெயிச்சிட்டேன்னு அறிவிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா 87 ஓட்டில் நான் தோத்துட்டேன்னு மாற்றி அறிவிச்சிட்டாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நாம் வந்து கவுண்டிங் சென்டரில் இல்லாமல் போயிட்டோம், நாம் இருந்திருந்து அந்த தப்பு நடந்திருக்காது அப்படின்னு. இந்த MP எலெக்ஷனில் உள்ளே போயிட்டேன் நான் கவுண்டிங் சென்டரில். ஹோல் டே இருந்தேன். ஒரே பதட்டம். அறிவிக்காமல் தடுக்கிறாங்க, டிலே பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாங்க. உலகமே வந்து ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் உள்ள எல்லா MP தேர்தல் முடிவும் அறிவிச்சிட்டாங்க. திருமாவளவனுக்கு மட்டும் அடுத்த நாள் அறிவிக்கிறாங்க. எல்லாருக்கும் 23ஆம் தேதி, 24ஆம் தேதி அறிவிக்கிறாங்க.
வெறும் 3000 ஓட்டு வித்தியாசத்தில் திருமாவளவன் வெற்றி. இது எதுக்காகனா இந்த நேரத்தில் உங்களுடைய கைத்தட்டல் பெறுவதற்காக அல்ல தோழர்களே. எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் இதுக்கு இடையில. இப்போ எனக்கு வந்து பதவி தான் முக்கியம், எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படின்னு மட்டும் எனக்கு ஒரு பதட்டம் இருந்திருந்தா நான் உடனே ஈல்டாகி உங்கள் சின்னத்தையே கொடுங்க, நான் நின்றுக்கிறேன், உங்கள் ஆட்களே வேலை செய்யட்டும் அப்படின்னு சிம்பிளாக இலகுவாக நான் அப்படியே ஜெயிச்சுட்டு போயிருந்தேன். ஐ கேன் ஸ்ட்ரகிள் ஃபார் மை விக்டரி. என்னுடைய வெற்றிக்காக என்னால் போராட முடியும். அந்த உறுதியின் இடத்திலே இருந்ததை நான் உறுதிப்படுத்தினேன். ஐ affirm my confidence what I have. எனக்கு என்ன மாதிரியான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குங்கிறது வந்து அங்கே நான் அஃபர்ம் பண்ணேன், உறுதிப்படுத்தினேன். இந்த மன உறுதி என்பதுதான் வெற்றிக்கு மிக முக்கியமான அடிப்படை. வெற்றி நிச்சயம் என்பது வெறும் முழக்கம் அல்ல, அது உங்கள் உள்ள உறுதிப்பாட்டோடு தொடர்புடையது. வெற்றி நிச்சயம் என்பது என்ன என்ஆர் ஐஏஎஸ் அகாடமியின் வெறும் ஸ்லோகன் அல்ல. It is related with your mindset. It's related with your self-confidence. It's related with your attitude, with your ambition, with your independency, with your struggle. உன்னுடைய போராட்டத்தோடு தொடர்புடையது இந்த முழக்கம். உன்னுடைய மன உறுதியோடு தொடர்புடையது, உன்னுடைய தன்முனைப்போடு தொடர்புடையது. இனிஷியேட்டிவ். வேற யாராவது தொடங்கி அதை நீ போய் கலந்துக்கல, நீயே தொடங்கணும், தேடணும், நிறைய படிக்கணும். உடற்பயிற்சி செய்ய செய்ய உடலுக்கு வலிமை என்பதை போல கற்க கற்க மனதுக்கு வலிமை வரும். மனம் எப்போ வந்து ஸ்ட்ராங் ஆகும்னா, ஸ்ட்ரென்தன் ஆகும்னா படிக்கும்போது தான் மனம் வந்து உள்ளம் வலிமை பெறும். நிறைய கேட்கணும், நிறைய படிக்கணும். கல்வி ஞானம், கேள்வி ஞானம், இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால், இதுக்கான வாய்ப்புலாம் இல்லைன்னு சொன்னால் நான் வந்து இன்றைக்கி என்னவா இருந்திருப்பேன். எங்கள் ஊருக்காரர் தான் அவருக்கு தெரியும். எங்கள் வாழ்க்கை முறை, சமூக கட்டமைப்பு முறை எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிலமில்லாத குடும்பங்களில் பிறந்தவர்கள் எப்படி கொத்தடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நானும் சராசரி ஒரு மனிதனாக எங்கேயோ ஒரு இடத்துல, யாரோ ஒரு வீட்டில், யாரோ ஒரு நிலத்தில் இரவு பகலாக சேற்றில் கிடந்து உழலக்கூடியவனாக நான் வாழ்ந்து மறைந்திருப்பேன். என்னை இன்றைக்கு உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருப்பது கல்வி. எனக்குள் இருக்கிற நெருப்பை ஊழி தீயாக மாற்றியது நான் கற்ற கல்வி. எனக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஃபயர் இருக்கு, அதை இக்னைட் பண்ணணும். யூ ஹாவ் டு இக்னைட் யுவர் ஃபயர் விதின் யுவர் பாடி, விதின் யுவர் மைண்ட். மனசுக்குள்ள இருக்கிற நெருப்பு அணைஞ்சிடக்கூடாது. அந்த நெருப்பை பற்ற வச்சு அது வந்து காட்டுத்தீ மாதிரி இருக்கு, அதை யாராலையும் அணைக்க முடியாது. அப்போ அந்த நெருப்பு எந்த இடத்துல இருக்குங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த நெருப்பு எந்த இடத்துல இருக்கு, அது எப்போ ஃபயர் ஆகும். உடல் ஆற்றல்ங்கிறதே ஆங்கிலத்தில் எனர்ஜின்றோம், இன்னொரு வார்த்தை பவர்ன்றோம். ரெண்டும் வந்து ஆற்றலை குறிக்கிறது தான். பவர் அப்படிங்கிறதும் ஆற்றல் தான், எனர்ஜி அப்படிங்கிறதும் ஆற்றல் தான். இப்போ நாம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் வந்து எனர்ஜி, வெளியிலிருந்து நாம் பெறக்கூடிய ஆற்றல்ங்கிறது பவர். நீ படித்து ஐஏஎஸ் ஆகிறதுங்கிறது பவர், எம்பவர்மெண்ட். எனக்குள்ள ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. நான் வந்து இத்தனை கிலோமீட்டர் தூரம் ஓடுவேன் அப்படிங்கிறது எனக்குள்ள ஸ்டெமினா. நான் இவ்வளவு தூரம் வந்து பேச முடியும், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச முடியும் அப்படின்னு நான் உள்வாங்கி இருக்கிற இன்புட்ஸிலிருந்து நான் பேசுகிறேங்கிறது ஒரு எனர்ஜி. அது ஒரு எனர்ஜி, அது ஒரு ஆற்றல். பேச்சாற்றல்ங்கிறது ஒரு எனர்ஜி. எனர்ஜிக்கு பேஸ் எதுன்னா ஃபயர் தான், வெப்பம் தான். எல்லாமே ஆற்றலாக மாறுகிறது, வெப்ப ஆற்றலாக மாறுகிறது. வெப்ப ஆற்றல் தான் இயக்க ஆற்றலாக மாறுகிறது. கையை இப்படி தூக்குறேன்னா இது ஒரு இயக்க ஆற்றல். நான் இந்த கையை இப்படி தூக்குறதுக்கு பல கலோரிஸ் நான் செலவு செய்கிறேன், வெப்ப ஆற்றலை பயன்படுத்துகிறேன். அது ஒரு எனர்ஜி. இப்போது மைண்ட் வந்து வேகமாக இயங்கணும், எப்போதும் உற்சாகமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். எல்லாராலையும் கவனிக்கப்படுறது யாருன்னா அறிவாளி கவனிக்கப்படுறது கிடையாது. யார் சுறுசுறுப்பாக இயங்குறானோ அவன் தான் கவனிக்கப்படுறான்.
அவர் பெரிய அறிவாளிங்க, ஆனால் அவர் அவ்வளோ தூரம் பிரபலமாகலைங்க. அவர் அந்த அளவுக்கு ஸ்பீடாக இயங்கி இருக்க மாட்டார். அதான் அதுக்கு காரணமாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க, வேகமாக இயங்கக்கூடியவங்க, வேகமாக முடிவெடுக்கக்கூடியவங்க, வேகமாக வந்து எதையும் செய்ய வேண்டுங்கிற துடிப்பு உள்ளவர்கள், அந்த துடிப்பு இருக்கு பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமானது. லீடர்ஷிப்பில் அது ரொம்ப முக்கியமானது. குயிக் டெசிஷனில் ரெண்டு இருக்குது. ஒன்று அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு, ஹேஸ்டி டிசிஷன் சொல்லுவாங்க. ஹேஸ்டி டிசிஷன், சீக்கிரமாக எடுக்கிறங்கிற பேரில் ஒரு நாசகார முடிவு எடுத்துடக்கூடாது. இப்போ குயிக் டிசிஷன் எடுக்கிறதுல எப்படி முடியும்னா, கன்சல்டேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். யூ ஷுட் கன்சல்ட் வித் யுவர் கலீக்ஸ், வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், வித் யுவர் ஃபேமிலி, வித் யுவர் கிளாஸ்மேட்ஸ். எந்த டெசிஷன் எடுக்கும்போதும் கன்சல்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த கன்சல்டன்சிங்கிறது லீடர்ஷிப்பில் முக்கியமானது. இப்போ ஐஏஎஸ் அதிகாரினா, ஐஏஎஸ் நான் கலெக்டர் நான் சொல்கிறேன் போய் செய்யுன்னு சொல்லக்கூடாது. கன்சல்டன்சி அங்கே நடக்கணும். ஒரு கலெக்டிவ் டெசிஷன் எடுக்கணும். இதெல்லாம் லீடர்ஷிப்போட தொடர்புடையது. எனவே எண்ணிய யாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று ஐயன் திருவள்ளுவன் எழுதிய அந்த குறளை உங்கள் பாட புத்தகத்தில் முதல் பக்கத்தில் இப்போது எழுதி வைத்திருங்கள். அதை திரும்ப திரும்ப படியுங்கள். உங்கள் லட்சியம் எது என்பதை நீங்களே கண்டறியுங்கள். எதை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த சாதனையில் எந்த ஆம்பிக்யூட்டியும் இருக்கக்கூடாது, எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. நோ ஆம்பிக்யூஸ் at all in your goal. You should have clarity on your target. உன்னுடைய இறுதி இலக்கு எதுவோ அதில் உனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஆம்பிக்யூட்டி இருக்கக்கூடாது, குழப்பம் இருக்கக்கூடாது. அதை கண்டுபிடிச்சின்னா, அதில் உனக்கு கிளாரிட்டி வந்துருச்சுன்னா நீ வேகமாக போகலாம். யார் வேகமாக செயல்பட முடியாமல் இருக்கான்னா, மந்த நிலையில் இருக்கிறான்னா, அவனுக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க தான் மந்த நிலையாக இருக்கு. வேகமாக முடிவெடுக்க முடியாமல் யார் திணறுகிறார்களோ அவர்கள் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள், அதனால் அவர்கள் திணறுகிறார்கள். யார் சுறுசுறுப்பாக விரைந்து முடிவெடுக்கிறார்களோ அவங்களுடைய டார்கெட்டில் கிளாரிட்டியோடு இருக்காங்க. அந்த கிளாரிட்டி எப்போ வரும்னா, படிக்கிறதுல வரும், கேட்கறதுல வரும், கன்சல்டன்சியில் கலந்து பேசுறதுல வரும். யூ ஷுட் கன்சல்ட் வித் யுவர் கலீக்ஸ். தேடிக்கிட்டே இருக்கணும், கலந்துரையாடி கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி நாம் என்ன சொல்ல விரும்புகிறோமோ அதை மற்றவங்க புரியும்படி எடுத்து சொல்கிறது, அது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில். லீடர்ஷிப் ரொம்ப முக்கியமானது. இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு நல்லா தெரியும், ஆனால் கேட்டாங்க, என்னால் அந்த நேரத்தில் பதில் சொல்ல முடியாமல் போச்சுன்னா அப்படியே தடுமாறிட்டேன். அதுதான் அந்த அந்த கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஏன் சொல்லணும்? கான்ஃபிடென்ஸ் சொல்லிட்டு விட்டுடலாம்ல. உனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நீ ஜெயிச்சிருப்பான்னு சொல்லலாம். ஏன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்கிறோம்? நீ யாரையும் டிபெண்ட் பண்ணாதுன்னு அர்த்தம். பொருள் காப்பி அடித்து எழுதி நான் கிளாஸ் ரூம் போயிடுறேன், நீ ஜன்னல் வழியாக தூக்கி போடு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறனால ஒரு கொஷின் பதில் எழுத முடியாது. அது எப்போ வருவான் விட்டு எடுத்துகிட்டு போகிறனாலும் பரிசை பாஸ் பண்ண முடியாது. என்ன கவனிக்கிறவங்க வந்துகிட்டே இருப்பாங்க, அந்த சூப்பர்வைசர்ஸ். அவங்க போன பிறகு தான் எடுத்து எழுத முடியும். இந்த ஹோல் 3 hours வேஸ்ட் பண்ணிடுவான். எதையுமே பிட் அடிக்கக்கூடாது, யாரையும் காத்துக்கக்கூடாது, எதை பற்றி யார்ட்டையும் பக்கத்தில் இருக்கிற என்ன எழுதுறான்னு பார்க்கக்கூடாது. என்னுடைய சொந்த முயற்சியில் நான் என்ன உள்வாங்கிடுவேன், எனக்கு ஒரு வரி தெரிஞ்சால் போதும். அந்த வரி வச்சு நான் என்ன உள்வாங்கிடுவேன் அதை எழுதணும், பாஸ் பண்ணிடணும். நான்லாம் வந்து என்னை கூட படித்தவங்க எல்லாமே 3 மாதம் 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க லா காலேஜில். நான் ஒரு 10 நாள் லீவ் போட்டு, அப்போ நான் எம்ப்ளாயாக இருந்தேன், 10 நாள் லீவ் போட்டு போய் அன்னன்னைய ராத்திரி சப்ஜெக்ட் பூரா கடன்னு எல்லா பேப்பரையும் பார்த்து அந்தந்த வார்த்தையை மட்டும்தான் பார்த்துட்டு போனேன். எந்த வார்த்தைக்கு என்ன எனக்கு பொருள் தெரியுமோ அதை எழுதி வச்சுட்டு வந்து பாஸ் பண்ணிடுவேன். உள்ளபடியாக 30 பேருக்கு மேலே எங்கள் ஹாஸ்டலில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாங்கள் 2 பேர் தான் பாஸ் பண்ணோம். ஒருத்தன் 6 மாதம் படித்தவன், நான் அன்னன்னைக்கு படித்தேன். 6 மாதம் படித்து 3 ரிவிஷன் விட்டவன் பாஸ் பண்ணால் ஒருத்தன் என் ஃப்ரெண்டு. அன்னன்னைய ராத்திரி படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சதை எழுதிச்சுட்டு வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன் கரண்ட்டில். இதையும் நான் பெருமைக்காக சொல்கிறேன். கான்சன்ட்ரேஷன் ஆன் யுவர் கோல். இண்டிபெண்டன்சி. நான் யாரையும் இவன் என்ன எழுதுறான்னு பார்க்காம ஐயோ நான் இதை படிக்கலையே அதை படிக்கலையேன்னு பதட்டப்படாமல் எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதி வச்சுட்டு வருவேன் அப்படின்ட்டு நான் போனேன், எழுதினேன், பாஸ் பண்ணிட்டேன். சராசரி மாணவன் தான் நான் ஹார்ட் ஒர்க்கர் இல்லை. ரிவிஷன்லாம் நான் படித்ததே கிடையாது. ஒரு முறை கூட நான் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணது கிடையாது.
எதுக்கு இது நான் சொல்கிறேன்னா, ராத்திரி பகலாக கண்ணு முழிச்சு தண்ணி அடித்து கண்ணு தூக்கத்தில் கழுவிட்டு அப்படி படித்தாதான் பாஸ் பண்ண முடியலாம் கிடையாது. தூக்கம் கேட்டு ராத்திரி 1 மணி வரணும் தூங்கி விழுந்து கண்ணு முழிச்சு படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அப்படி இல்லை. மனதில் உறுதி வேண்டும். உன்னுடைய you should concentrate on your goal. You should focus on your goal. நீ எதை நோக்கி போறியோ அதுல வந்து ஃபோக்கஸ்ட் ஆயிரு, கான்சென்ட்ரேட் பண்ணு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்குள்ளே உனக்கு கிடைக்கிற இன்புட்ஸ் பல மடங்கா பெருகி வரும். நீ உட்காந்து எதையாவது ஒரு பொருளை பற்றி எழுதுன்னு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். நீங்க கவிங்கிற மாதிரி யூ கேன் பிகம் எ போயட். நீங்க என்ன முடிவு வந்தீங்கன்னா, அது கவிஞர்னா அது தனி போட்டிருக்காங்க, தனியாக பிறந்து வருவாங்க, நாமெல்லாம் அப்படி பிறக்கல, அதனால் நமக்கு எழுத தெரியாது அப்படின்னு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒதுங்கி போயிடும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் நீங்கள் உட்கார்ந்து நம்முடைய இயக்குனரை பற்றி 4 வரி எழுதணும்னு உட்காந்து எழுதுங்க. எல்லாரும் கவிஞர்களாக எழுதுங்க. இன்றைக்கு வந்து மேடையில் வந்து இயக்குனரை பாராட்டி நல்ல தமிழில் அவரை பாராட்டி பேச வேணும் அப்படின்னு நீங்கள் உட்கார்ந்து யோசிங்கன்னா உங்களுக்கு நல்ல தமிழ் கிடைக்கும், அருமையான சொற்கள் கிடைக்கும், அடுக்கு மொழிகள் கிடைக்கும், அலங்கார சொற்கள் கிடைக்கும். அவரே உங்களை பாராட்டி உங்களை கவிஞர்னு பட்டம் கொடுத்துருவார். என்னை பாராட்டி நீங்கள் இவ்வளோ அழகாக பாடி இருக்கிறாங்க. எதுக்கு இது சொல்லணும்னா சிரிக்கிறதுக்காக நான் சொல்ல. உண்மையிலேயே எதில் நீ ஃபோக்கஸ்டாக இருக்கிறியோ, எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறியோ அதில் நீ வந்து சாதனையாளராக மாறும். அப்போ அந்த உன்னுடைய மனதை குவிமையப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கு பாருங்க, அதுதான் லீடர்ஷிப். லீடர்ஷிப்புங்கிறது போராட்டம் நடத்துறதல்ல. லீடர்ஷிப் என்பது ஒரு கட்சிக்கு தலைவராக இருப்பதல்ல. லீடர்ஷிப் என்பது பேட்டி கொடுப்பதல்ல. லீடர்ஷிப் என்பது மேடையில் பேசுவதல்ல. லீடர்ஷிப் என்பது புத்தகங்களை எழுதுவதல்ல. லீடர்ஷிப் என்பது தன்னைத்தானே ஆளுவதும் நம்மோடு இருப்பவர்களை ஆளுவதும் தான். தன்னைத்தானே உணர்வதும் தன்னைத்தானே ஆளுவதும் அமைதியாக வாழ்தலும் மகிழ்ச்சியாக வாழ்தலும் தான் உண்மையான தலைமை பண்பு என்பதை சொல்லி, நீங்கள் அனைவரும் உங்கள் நோக்கத்தில் வெற்றி பெற, உங்கள் இலக்கை அடைய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நமது மதிப்புமிகு இயக்குனர் அவர்களுக்கு நிறுவனத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.